यस्याभवद्भक्तजनार्तियन्तु पितृत्वम् अन्येषु अविजायतोर्नो सम्भेवदारसमन्निलक्ष्मन् लक्ष्मीतु सम्मं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रपद्ये निरवध्यानां सत्यां पुरुषपदां शरणं भवभीतानां शरगोपुम्नीश्वरं श्रीभद्रङ्कषडारि सम्यविवरान् लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुग्रहादिविरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे सय्यन्तसारमनवद्दिगं बुधाक्तिं नारायणाद्विकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः। कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यत्कोविप्रकाशाभिराविद्यन् कृतन्तु वाळि परकालं वाळि कलिகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள்மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கிருள் கணிதீவம் அடங்கா நடும்பிறகு நஞ்சுக்கிற அல்ல ஊதம் தமிழன்னூர் துறைகள் அஞ்சி கிழக்கியம் ஆத்மதாரம் பரமய பஞ்சு கடலின் போய் படகாலம் பொன்கொள்களே எங்கள் கரியே ராமானுஜம்யே சங்கை எழுத்தாண்டது அவராஜா பொங்குகள் மங்கையர் கோனிந்த மறையாயிரமனைக்கும் தங்குவனம் நீ எனக்கு தா. போன வாரம் கலியனொளி மாலையில கம்பனும் கலியனும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கிறோம். அடியன் கம்பன் கலியனுடைய சொற்களை எல்லாம் எடுத்து கையாண்டுக்கிறத பத்தி இந்த உபன்யாசத்துல சொல்ல போறதில்ல. ஏன்னா அது அளவு கடந்ததாக இருக்கு. ஒரு அருளி செயலுக்கு அதிகாரியா இருக்கிறவா கம்பராமாயணத்தை பாலகாண்டத்திலேருந்து படிக்க ஆரம்பிச்சா இது அங்கஞானம் வஞ்ச இருந்தன் மாநிலம் ஆயிரம் தோளார் அலைகளும் கிடைத்தார் இப்படி பல சொற்றொடர்கள் அது மாதிரி எதுகை மோனை இன்பன் நோக்கி அவன் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் பல கலியன்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதா இருக்கு. அது ஆக்சிடென்டலா அவனும் அப்படியே எதுகை மோனை சொல்ல பயன்படுத்தினான். அது ஆழ்வார்த்தோட மேட்சா இருக்கு அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடம் ரெண்டு இடம் பல பாடல்கள்ல அத மாதிரி எதுகை மோன சொற்கள் மேக்சிமம் என்ன ஆகும்னா ரெண்டாவது அடியோட முதல் சொல்லு அவங்க நாலாவது அடியோட முதல் சொல்லா இருக்கும். அப்படி மேட்ச் ஆகக்கூடிய பாசனங்கள் நிறைய இருக்கு. ஆகையினால அதெல்லாம் சொல்றதுன்னா முடிவே முடியாது, நிறைய இருக்கு. அது மாதிரி தனித்தனி சொற்கள் கூட நிறைய சொற்கள் கலியனத்துல இருந்து எடுத்துருக்காங்க. ஆகையினால அதெல்லாம் விட்டுட்டு பொருள் எங்கெங்கெல்லாம் கலியனால சாதிக்கப்பட்ட விஷயத்த கம்பன் எடுத்து கையாண்டுருக்கான் அப்படின்றத நாங்க பார்த்துட்டு வரோம். போன வாரத்துல பெரிய திருமொழி முதல் தசகத்தினுடைய கடைசி பாசுரம், இரண்டாம் தசகத்துடைய கடைசி பாசுரம், அதாவது திருநாம பாட்டு. இந்த பலஸ்ருதி பாசுரங்கள்ல வியாக்கியானம் பண்றதுக்கு பெரியவா சாம்பிள்ல கம்பராமாயணத்திலிருந்து கம்பராமாயண பாடல்களை மனசுல வச்சுட்டு கலியன் ஸ்ரீசுக்திக்கு வியாக்கியானம் பண்ணேர் அப்படின்னு பார்த்தோம். அது கலியன் இடத்திலிருந்து கம்பன் இடத்துல போய் மறுபடியும் கம்பன் இடத்திலேருந்து கலியன் வியாக்கியானத்துக்கு வந்து சேர்ந்தது என்பதை பார்த்தோம். இப்பொழுது அடுத்தது கம்பனுக்கு கலியனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்மாழ்வார ஆச்சாரியராக அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டவன். அவரை பத்தி கடவுள் வாழ்த்துல கம்பராமாயணத்திலே பாட்டு எழுதியிருக்கான். இது மாதிரி தனியாவே இலக்கியத்துல எப்படி ஆனால் சம்ஸ்கிருத இலக்கியத்துல எதிராஜ சப்ததிங்கிறது ஈடிணை இல்லாத ஒரு புஸ்தகம். அதாவது எம்பெருமானாரை பத்தி சுவாமி தேசிகன் சாட்சியிருக்கிற அந்த எதிராஜ சப்ததிக்கு இலக்கிய சுவை கண்ணோட்டத்துல ஒரு ஆச்சாரிய பக்தி கண்ணோட்டத்துல பார்த்தால் அது எப்படி ஒரு உயர்ந்த இலக்கியமாக இன்னி வரை எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்படுகிறதோ அத மாதிரியாக நம்மாழ்வாரை பற்றிய பக்தி தழும்பக்கூடிய அவனுக்கு இருந்த பக்தியெல்லாம் அப்படியே பரிவாகமா ஏறி ரொம்பித்துன்னா கலுங்கல் வரா மாதிரியாக எழுதப்பட்ட பாடு அது சரகோபனந்தாதி. ஆச்சரியமான பாடல்கள் அது. அப்படி பாட்டு எழுதினா அவன் கூட என்ன பண்ணியிருக்கான்னா இந்த கலியன் இடத்துல அப்படி நம்மாழ்வாரத்துல பக்தி கொண்ட அவன் கூட கலியன் இடத்துல அளவு கடந்த பக்தி கொண்டு இருந்திருக்கான். ஏன்னா தான் தன்னுடைய இலக்கியம் சிறப்பு இவ்வளவு சிறப்பு பெறுவதற்கு காரணமா இருந்த ஒரு கலியன்றதை அவன் தெரிஞ்சிருக்கான். அதனால என்ன பண்ணிருக்கான்னா, அதாவது ஒரு கவிஞர் இருக்கான், அவனை பாமரர்கள் ரசிக்கிறா, அவன் பாட்ட பாமரர்கள் கூட ரசிக்கிறா, எல்லாரும் ரசிக்கிறா, அதுவும் உயர்ந்ததுதான். அது தவிர பண்டிதர்கள் ரசிக்கிறா, அதுவும் உயர்ந்ததுதான். பண்டிதர்களாக மட்டும் இல்லாமல் இன்னொரு கவி ரசிக்கிறான். அந்த கவி அவனுடைய சொற்றொடரை எடுத்து பயன்படுத்துறான், அவன் சொன்ன பொருள்களை எடுத்து தன் பாசுரத்துல பயன்படுத்துறான் என்று சொன்னால்
அது இன்னொரு கவி, அதுவும் சாதாரண கவி இல்லை, ஒரு மகாகவி. ஒரு மகாகவிக்கு தாக்கம் ஏற்படுத்தும்படியான கவியா இருக்கிறதுன்றதுலாம் எவ்வளவு கஷ்டம். அப்போ இந்த கலியனுடைய பாசுரங்கள் கம்பனுடைய பாசுரங்கள்ல அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொன்னா, கம்பன் கவி சக்கரவர்த்தி மாத்திரம் இல்ல, மகாகவி. நம்ம பெரியவா அவனை மகாகவி என்று சொல்றார். மணவாள மாமனிகள் கூட மகாகவின்னு பதப்பிரயோகம் பண்றார். யாரு சம்ஸ்கிருதத்தை எப்படி காளிதாசன் மகாகவியோ அது மாதிரி தமிழுக்கு மகாகவினா கம்பன் அவர் பதப்பிரயோகம் பண்றார். அப்படிப்பட்ட கவி என்ன பண்றான், நாலு கவி பெருமாவுடைய பாடல்களை எடுத்து எடுத்து கையாளுறான். இது மகாகவியா இருக்கிற இன்னொரு கவியை கையாளுறான்னா அப்ப கலியனுடைய சீர்சுக்திகள் எவ்வளவு உயர்ந்தாக இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இவர் ஆளிநாடன், அவன் கம்பநாடன். பேர்ல கூட இவா ரெண்டு பேருக்கும் நம்மாழ்வா இருக்கும், கலியனுக்கு இவனுக்கும் கம்பனுக்கும் இப்படி பேர்ல கூட ஒற்றுமை இல்லை. இவரை ஆளிநாடன் சொல்றோம், அவனை கம்பநாடன் அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு பேர் ஒற்றுமையும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம சடகோபரந்தாதி எழுதின அவன் 3 பாட்டுல தன்னை கலியனாகவே அனுகரணம் பண்ணிக்கிறான். அதாவது ஆண்டாள் கோபிமார்கள் அனுகரணம் பண்ணான்னா அது எவ்வளவு உயர்ந்து, அப்ப கோபிமார்கள் ஆண்டாளே அனுகரணம் பண்றான்னா அப்ப கோபிமார்கள் எவ்வளவு உயர்ந்தவாளா இருக்கும். அத மாதிரியாக கம்பன் அனுகரணம் பண்ணி 3 பாட்டு எழுதியிருக்கான். அது இதுல திருவள்ளுக்கூத்து இருக்க, அதுக்கு இடம் கொண்ட நெஞ்சத்தினங்கி கிடப்பன என்றும் பொன்னி தரம் கொண்ட தாமரை சூழும் மலர்ந்த தன்பூம் குழந்தை விடங்கொண்ட வெண்பல் கருந்துத்தி செங்கன் தழுவாய் படங்கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே அப்படின்னு திருவள்ளுக்கூத்திற்கு பாடு எழுதிருக்கான். சிறிய திருமணத்துக்கு கடைசியில ஒரு வெண்பா, ஊரால் ஒழியேன் உலகறிய ஒன்றுதலில் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளர்ந்தான் நின்ற திருநறையூர் அன்றோங்க ஊர்வன் மடல். பெரிய திருமடலுக்கு என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேன் பின்னை போய் ஒன்றுரை நீர் வேலை உலகறிய ஊர் வண்ணான் வண்டரை பூம் பெண்ணை மடல் என்று இப்படி 3 பாடல்கள்ல அவன் ஒரு மன்றத்துல எம்பெருமானாகிய தலைவனை காதலித்து அந்த காதல் கூடாத நிலையிலே தாபத்தினாலே எப்படியானால் அவர் மடல் எடுத்தாரோ அது மாதிரி மன்றத்திலே மடல் எடுத்திருக்காங்க. தான் அப்படிப்பட்ட கலியனாக வேஷம் போட்டுக்கொண்டு தானும் மடல் எடுக்கிறேன் என்று சொல்றான். இந்த 3 பாசுரத்தை நாலாயிரத்தி புஸ்தகத்துல சேர்த்திருக்காங்கிறதே ஒண்ணு. ஒரு சில திவ்ய தேசங்கள்ல இதை அனுசந்தானமும் பண்ணி வர. கோவில்கள்ல கம்பன் பாடல ஒரு சில திவ்ய தேசங்கள்ல அனுசந்தானம் பண்ணுவார, ஒரு சில திவ்ய தேசங்கள்ல அனுசந்தானம் பண்றதில்லை. ஏன் பண்றதில்லைன்னு சொன்னா வேதத்தோட ஒன்னொன்னத்தை கலக்கக்கூடாது. இது தமிழ் வேதம். ஒண்ணு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். எந்த திவ்ய தேசத்துல கம்பன் பாட்டை கூட அனுசந்தானம் பண்றாளோ அவளும் எந்த திவ்ய தேசங்கள்ல எப்படியானா வேதத்தோட எதையும் கலக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய லிட்ரேச்சரா இருந்தாலும் உயர்ந்ததாக இருந்தாலும் உயர்ந்தவர்களாக எழுதப்பட்டிருந்தாலும் வேதாத்தியன காலத்துல வேதம் மட்டும்தான் சொல்லணும். அது கூட பிரணவத்தோட ஹரிநாம பிரணவத்தோட ஆரம்பிச்சா போதும். உருப்பியோட மகான்லாம் சொல்றால அதெல்லாம் வேத பாராயணத்து யாரோ ஒரு சில சொல்லிட்டு இருந்தாலும் அது வேத பாராயணத்தோட பாட்டா ஆகாது. ஆகையினால ஹரிசப்தம் பிரணவம், அதுல இருந்து ஹரிசப்தம் பிரணவம் அது வேறதான் வேத பாராயணம் ஆகும். அது மாதிரி இதுவும் தமிழ் வேதம் என்பதனால இதுல ஆழ்வார்கள் தவிர அது மாதிரி அமுதனார் தவிர வேற ஒருத்தரத்தை சேர்க்க வேண்டாம் என்கிற நோக்கத்துல அவ இந்த கம்பன் பாடலை பாடுறது இல்லை, பாட வேண்டாம்னு ஒரு விவஸ்தை. அப்படி இல்லடா என்ன ஆகும்னா நாளைக்கு அவாவா உமக்கு கம்பன் பிடிச்சிருக்க நீ சேர்த்துட்டா இன்னொருத்தர் ஏதாவது சேர்த்தானா கஷ்டம். ஒரு விவஸ்தைக்கு உட்படம் என்று 2 பேர் பண்றதுலையும் ஒரு சிலர் என்ன பண்றா, சரி இவ்வளவு அழகா எழுதியிருக்கான் அப்படின்னு அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவன் பாட்டை கூட பாடுறவா இருக்கா. ஒரு சிலர் வானா இது ஒரு விவஸ்தையோட இருக்கட்டும், இது எப்படியானா வேதத்துல வேற ஒரு ஸ்லோகங்களை கலந்து அனுசந்தானம் பண்றது கூடாத பாராயணத்துல அந்த மாதிரி ஆழ்வார்களோட மற்றவாங்க கலக்க வேண்டாம் என்று என்ன தோணும். ஆனால் இந்த 2 வகுப்பினரும் அந்த பாடல்கள் தப்பு என்றோ பாடல்களை தூஷிச்சோ அது வேண்டாம், அது நன்னா இல்லை, பாட்டு கம்ப எழுதுற பாட்டு நன்னா இல்லை, அதனால அதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. யாரு அந்த பாடல்களை கோவில்ல அனுசந்தானம் பண்ண வேண்டாம், அருவிச்செயலுக்கு சமம். கோவில்லன்னா அதை நாம சங்கீர்த்தனம் பண்ற மாதிரி எத்தனையோ கீர்த்தனை பாடுற மாதிரி பாடிக்கலாம். அருவிச்செயலோட சேர்த்து அனுசந்தானம் பண்ணாவனா நினைக்கிறாரோ அவளும் அந்த பாடல்கள் மேல மரியாதை கொண்டவாளா தான் இருக்கா. ஆகினால் அந்த பாடல்கள்ல ஒரு தோஷமும் இல்லை, கம்பனிடத்துல துவேஷம் இல்லை, ஒரு வியவஸ்தைக்கு கட்டுப்படணும் என்பதற்காக
அவ அப்படி பண்றான். இதுல இருந்து எப்படி இருந்தாலும் வைணவ ஆச்சாரியர்களாலே அவனுடைய 3 பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறதே அவனுடைய பெருமைக்கு காரணமா இருக்கு. அவங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். அதாவது அவன் எந்த இடத்துல எவ்வளவு சொல்ல கையாண்டு இருக்கான்னு விட்டுட்டு கலியனுடைய பொருளை எடுத்து அவன் கையாண்டு இருக்கிறத பார்ப்போம். தேவதைகள்லாம் நலிவுபட்டா ராவணனால பகவான சரணாகதி பண்றார். அவெல்லாம் சரணாகதி பண்ண நினைச்சிட்டு இருக்கா. அப்போ பகவான் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கதை வித்தியாசம் இருக்கு. பெருமாள் எழுந்த கருடாரூடனாக பகவான் அந்த தேவதைகள் இருக்கிற இடத்துக்கு வந்தார் அப்படின்னு கம்பராமாயணத்துல சொல்றார். அப்போ இதுக்கு முன்னாடி இது ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலா கம்பராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ற, ரொம்ப நாள் ஆச்சு குழந்தைகளே இல்லையே, வயசு ரொம்ப நெருங்கி இருக்கு, வயசாயிடுத்து, நர எல்லாம் வந்துருக்கு, இன்னும் நாம ஒரு ஸ்தானத்துக்கு மேல மனுஷால ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா கஷ்டம். ஸ்தானத்துக்கு ஒருத்தரை வச்சுட்டு போறதுன்றது எவ்வளவு, அவன் உயிரோட இருக்கும்போதே இவ்வளவு பிரச்சனையாச்சு பட்டாபிஷேகத்துக்கு. அதனால எப்பயும் மேல் ஸ்தானத்துக்கு யாரையாவது ஒருத்தர், அதுவும் பெரிய ஸ்தானங்கள்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணிடணும், சீக்கிரம் பண்ணிடணும். இருந்தாலே தீர்மானம் பண்றது கஷ்டம் அப்படின்னா இன்னும் குழந்தையே புறக்காட்டா என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் மனசுல ரொம்ப சிரமம் ஏற்படுது. வசிஷ்டர் புரோகிதால கூட்டு, எனக்கு சந்ததிங்கிறத பத்தி கூட நான் அதிகம் யோசிக்கல, ஒரு தனி மனிதனுடைய லாப நஷ்டம் முக்கியம் இல்லை, ஒரு சமுதாயம் தேசத்தோட லாப நஷ்டம் முக்கியம், மேல சந்ததி இல்லை அப்படின்னு அவன் சிரமப்படுறான். இதை விஞ்ஞாபனம் பண்றான் வசிஷ்டர் இடத்துல. அப்போ வசிஷ்டர் என்ன பண்றதுன்னா அவருக்கு தோன்றது, ஓ இவனுக்கு நல்ல காலம் வந்திருக்கு, இவனுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும், இவன் இதை சொல்லவும் அத மாதிரி நான் இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு இவனுக்கு எண்ணம் வந்திருக்கு, நல்லெண்ணம் வந்திருக்கு அப்படின்னு இவன் பிரார்த்திக்க உடனே ஏற்கனவே பகவான தேவதைகள் பிரார்த்திச்சது அவர் ஞாபகத்துல வந்தது, நினைவுல வந்தது. ஓ இது கண்டிப்பாக நடக்கும், பெருமாள் இவனுக்கு பிறப்பா அப்படின்ற எண்ணம் வசிஷ்டருக்கு வந்தது. அப்போ அவர் மனசுல அந்த நினைவு வந்துட்டோம், தேவதைகள்லாம் பகவானத்துல சரணாகதி பண்ணது, அதை பாடலாக வர்ணிக்கிறான் கம்பநாதன். அப்போ அவன் என்ன சொல்றான், கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்து அழல் திருவொடும் பொலியவோர் செம்பொன் குன்றின் மேல் வருவபோல் கழுழல் வந்து தோன்றினான். தேவதைகளுக்கு பகவான் ஏழ்ற கருடன்ல ஏழ்ற பெருமாள் சங்க சக்கரத்தை தரிச்சிருக்க. இப்போ அவர் பெருமாள் கருடாருடனாக அந்த தேவதைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ற, கருடன்ல சேர்ற. அப்ப கருடன்ல சேர்றத விளக்கலாம் இந்த பாசுரத்துல. கருமுகில் தாமரை காடு பூத்து, ஒரு மேகம், மேகத்துல தாமரை பூத்துருக்கு, குளத்துல தாமரை பூக்கும். ஆனால் இப்பொழுது மேகத்துல தாமரை பூத்திருக்கு. தாமரை காடு மலர்கண்ணு கனிவாய் உடையதுமாய். அப்போ ஒரு தாமரை குளம், தாமரை குளத்துல 1000 புஷ்பம் பூத்திருந்தா அந்த தாமரை கமலம்ன்ற சப்தத்துக்கே தடாகத்தை அலங்காரம் பண்றது, கம் அலத்தி, அதாவது நீர்நிலையை அழகுபடுத்துவது என்கிற காரண சொல். கமலம் என்கிற சொல்லுக்கு, தாமரை என்கிற சொல்லுக்கு கமலம்னு ஒரு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அது ஒரு அர்த்த காரண சொல்லாக பார்த்தால், அதாவது தடாகத்தை குளத்தை அலங்கரிப்பது என்று அர்த்தம். அப்படி ஒரு புஷ்பம் இருந்தா கூட, ஒரு தாமரை குளம் அழகில்லாம இருக்கு, அதுல ஒரு புஷ்பம் நடுவில் ஒரு தாமரை புஷ்பம் ஆகட்டும், உடனே 100 பங்கு அழகு அந்த தாமரை குளத்துக்கு அது ஏற்படுத்துறது. அதே ஒரு அந்த தாமரை குளம் மொத்தம் தாமரையா இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தாமரை குளமாக பகவான சொல்வா. கம்பன் என்ன சொல்றா, ஒரு இல்பொருள் உமை பண்றான். ஒரு பெரிய மேகம், கருத்த மேகம், அந்த கருத்த மேகத்துல பல தாமரைகள் பூத்திருக்கு. தடாகத்துல பூக்க வேண்டிய தாமரைகள் கருத்த மேகத்துல பூத்திருக்கு. அதாவது எம்பெருமான் கருத்த மேகம், அவருடைய திருக்கண்கள், திருமுகம், திருக்கைகள், திருவடிகள் எல்லாம் தாமரை. கருமுகில் தாமரை காடு, இந்த தாமரை காடு என்பதை நம்மாழ்வார்கிட்ட இருந்து எடுத்தான். தாமரை காடு மலர்கண்ணொடு கனிவாய் உடையதுமாய் இருநாராயிரம் பலந்தன்ன கற்பகக்காவு பட்பலவண்ண முடிதோளாயிரம் தலைத்த நெடியோய் கண்ணதும் அரியதோ உலகே என்று திருவாசிரியத்திலிருந்து எடுத்தான். மீதி பாசுரம் மொத்தத்தையும் கலிய நிலத்திலிருந்து எடுத்தான்.
தூத்து ஒரு நீடு இரு சுடர் இருபுறத்து. அந்த மேகத்துல நிறைய தாமரத்து இருக்கு. அந்த மேகத்தின் ரெண்டு பக்கம் சங்க சக்கரம் இருக்கு. இரு சுடர் அதாவது சந்திரன் சூரியன். அந்த மேகத்துல நிறைய தாமரைகள். அந்த மேகத்தின் இருபுறம் ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வான் ஒரு பக்கம் சங்காழ்வான் இப்படி இருக்கு. அந்த சங்காழ்வான் இல்ல சக்கரத்தாழ்வான் இல்ல, சங்காழ்வான் சக்கரத்தாழ்வான் நிலையில சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள். இரு சுடர் மீதினில் இயங்கா ஒரு பேருந்தி இருமலர் தவிசில். அப்போ ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதி விலங்கை. லங்கை எப்படிப்பட்டதுன்னா சூரிய சந்திரன் கூட பயப்படுவான் லங்கைக்குள்ள வர்றதுக்கு. இதுவும் கலியனுடைய பதம். எல்லா பதங்களும் கலியனுடைய பதம். தாமரை காடு என்பது ஆக்சுவலா இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட பொருளும் கலியனது, பெரும்பாலான சொற்களும் கலியனது. ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனந்தனை ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதி விலங்கை என்று திருவள்ளுவத்திற்கையில காட்டுங்க. அப்படி இரு சுடர் கருத்த மேகம், அதிலே பல தாமரைகள். அந்த தாமரைகள் எல்லாம் கருத்த மேகம் என்பது எம்பெருமானுடைய திருமேனி. உபமேயத்தை நாம வரவழைச்சுக்கிறோம். பெருமாள் தான் அங்க கருத்த திருமேனி மேகம். அதுல பகவானுடைய திருவடிகள், திருக்கைகள், திருக்கண்கள், திருமுகம் இதையெல்லாம் தாமரை, ஒரு தாமரை காடு. அந்த மேகத்தின் இருபுறமும் சூரிய சந்திரன்கள் இருக்கிறார். அந்த சூரிய சந்திரங்கள் எதை ஒத்து இருக்குன்னா சக்கரத்தாழ்வானையும் சங்காழ்வானையும் ஒத்திருக்கிறது. இரு சுடர் இருபுறத்து ஏந்து அலர் திருவொடும் பொழிய. அந்த மேகத்துக்கு நடுவுல ஒரு மின்னல் அடிக்கிறது. அது அப்படிப்பட்ட தாமரையோடு கூடிய திருவொடும் ஒளியவோ செம்பொன் குன்றின் மேல். இப்படிப்பட்ட பகவான் அந்த மேகம், பகவான் சொல்லக்கூடாது, மேகத்துக்கு ரெண்டு பக்கமும் சந்திர சூரியன், அதுல பல தாமரைகள் பூத்திருக்கு, ஒரு மின்னல் அடிக்கிறது. இப்படிப்பட்ட மேகமானது கருடன் மேல வர்றது எப்படி இருக்குன்னா, கருடனுக்கு எது உதாரணம், பொன்மலை திருவொடும் பொய்யவோ செம்பொன் குன்றின் மேல். அதாவது மேருமலை போல ஒரு குன்று, அதாவது செம்மையான உயர்ந்த தங்கத்தினாலே பண்ணப்பட்ட ஒரு குன்றின் மேலே இப்படிப்பட்ட ஒரு மேகம் வருவது போல எம்பெருமான் எழுந்துள்ளார். செம்பொன் குன்றின் மேல் வருவது போல் கருடன் மேல் வந்து தோன்றினான். இறைவன் வந்து தோன்றினான். கருடன் மேல் பகவான் வந்து தோன்றினான் அப்படின்னு சொன்னான். இப்ப இது எந்த பாசுரத்துல இருந்து எடுத்திருக்கான் அப்படின்னா, அப்ப பொன்மலை மேல் கருமேகம், கருடன் மேல் பகவான், மேகத்தில் தாமரைக்காடு, பகவானுடைய அவயவங்கள் தாமரைக்காடு, மேகத்தின் இருபுறமும் இரு சுடர் சூரிய சந்திரன்கள், இங்க சக்கரத்தாழ்வான் சங்காழ்வான், மின்னல் நீலதோயத மத்தியஸ்தா என்று சொல்லக்கூடியான பிராட்டி. இது இப்படிப்பட்ட ஒரு மேகமானது ஒரு பொன்மலை மேலே அமர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்றான். அந்த பொன்மலையாறு கருடன். இது எங்கே எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா திருநாகை பாசுரம். திருநாகை பாசுரத்துக்கு ஒரு விலட்சணம் உண்டு. 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி. இன்னைக்கு உபன்யாசம் முடியாது. 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி. அதுல பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி பொன்னில் அகலத்தாரமின் இவர் வாயுங்கள் வேதமோதும் வேதியர் வானவராகுவர் தோழி. என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி இளம் கொங்கையும் நோக்குகின்றார். அன்னையும் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகிவா. இந்த பாட்டுக்கு பின்னாடி வர அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏன் இளம் கொங்கையும் நோக்குகின்றான். கம்பன் எடுத்திருக்கான். இப்ப அந்த விஷயம் எடுத்துக்க வேண்டாம். மோஸ்ட்லி இன்னொரு எபிசோடு சொல்ல வேண்டி வரும்னு நினைக்கிறேன் உபன்யாசம். இப்ப பிரகிருத விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். என்ன பொன் இவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம் இவர் வாயில் வேதமோதும் வேதியர் வானவராகுவர் தோழி. என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏன் திறன் கொங்கையும் நோக்குகின்றார். அன்னை என் நோக்குவன் தஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகியவா. அந்த ஆசை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு பெண்ணை பார்த்து முறைக்கிறான். எவ்வளவு ஒரு பெண்ணு பஸ்லயே இருக்க போற இடத்துல முறைக்கிறான். அப்போ அவன் என்ன பார்த்து, ஏன் என்னை பார்த்து முறைக்கிறான்னு அவன் சண்டைக்கு வந்தான்னா, இவன் புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணணும், நான் உன்னையே முறைச்சிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும், நீ என்னையே முறைச்சிட்டு இருந்தா தானே நான் உன்னையே முறைச்சிருக்கேன்னு தெரியும், அப்ப நீயே என்னை பார்த்து முறைச்சி அப்படின்னு கேட்கணும். அசுரா புத்திசாலியா இருந்தா அந்த கேள்வி கேட்பான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா,
இப்ப என்ன பண்றா, அவர் நாகை அழகியா இருக்கிற, அதாவது அந்த பெருமாளுக்கு அப்படிதான் சொன்னா அபிசாரம் ஆகுமோ, நம்ம மற்ற பெருமாளை குறைச்சி சொல்ற மாதிரி. மற்ற பெருமாளை குறைச்சி சொல்றது நோக்கம் இல்லை, நெகிழ்ந்தாரியம் திருமணி ஆழ்வார். இது அபிசாரம் ஆகாது, ஏன்னா பெரியவாளும் ஆகுது. அழகுதான் நிசுமன் தான் திருமணி ஆழ்வார். அழகியான் தானே அறிவுருவம், தானே அழகியான் அறிவுருவம், அறிவுருவன் அழகியான்னு சொல்லுவ, தானே வேற பல பிரயோகம் பண்ணுங்க. பட்டரும் அப்படியே சொல்ற. அப்படி சொல்ற மாதிரியாக இந்த மற்ற பெருமாளுக்கு அபசாரமாக சொல்லுவான்னா, ஆனா அந்த பெருமாளுடைய அழகு தனி அழகுதான். போட்டோல சேமிச்சா கூட அந்த பெருமாளை கண்ணெடுத்து அழகியானே திருநாமமாச்சு. அதனால அழகியான்ற பேரு ராமன்லாம் அழகனா இருந்தாலும் கூட நிசும்மனுக்கு எப்படி ஆனால் அழகியான்னு சொன்னோடனே நிசும்மன் தான் சொல்றானோ, அந்த மாதிரி அழகியான்னு சொன்னா திருநாகப்பட்டணம் பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படிப்பட்ட அழகு அச்சய பெருமானாகவே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அழகு. அந்த அழகு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன பண்றான்னா, அங்க அவ சண்டைக்கு வரா, ஏன் என்னையே முறைச்சு பாக்குறேன்னு ஒரு பெண்ணு. அப்ப இவன் என்ன கேட்கறான், நான் முறைச்சு பார்த்தேன்னு உனக்கு எப்படி, நீ என்னையே முறைச்சு பார்த்த அப்படின்னு கேள்வி கேட்பான் புத்திசாலியா இருந்தா. இங்க ஆழ்வார் அவனையே முறைச்சு பாக்குற, நாயிகா பாவத்தில் இருக்கக்கூடிய கலியன் அவனையே முறைச்சு பாக்குற, அவனும் நன்னா முறைச்சு பாக்குறான். பார்த்த சூட முறைச்சு பாக்குறான் ஆழ்வார, அதாவது பெண் நிலையில இருக்கக்கூடிய ஆழ்வார முறைச்சு பாக்குறான். அங்க அவயவங்கள் எல்லாம் ஸ்தனங்கள் பக்தி, ஒடிஞ்சு போற மாதிரி இடுப்பானது வைராக்கியம், மைத்தீட்டப்பட்ட அழகிய கண்களானவை பக்தியை காட்டுது. அதான் நாயிகா பாவத்துல எப்படியானா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அறிவு நிறைவு ஓர்ப்பு கடைப்பிடி என்று சொல்லக்கூடிய நாயிகா பாவத்துல எந்த டைம் உபயோகப்படுத்தினாலும் அது பக்தி. ஏன்னா உணர்வு ஒன்னா இருக்கிறதுனால பக்தி சிங்கார வித்யா பரிணமத்தின்னு சுவாமி ரீதியில அதுக்கு உள்ளுரை பொருள் என்னன்னு பார்க்கணும். இந்த பாசுரத்துக்கு உள்ளுரை பொருள் ஏன்னா இல்லைன்னா மற்றவா கவியரசு பேரரசுன்னு பேரை வச்சுட்டு ஆண்டாள் பாசுரத்தை விபரீதமா பார்க்கிறவா இருக்காளோன்னு லோகத்துல. அதுதான் பெரியவாச்சாமில்ல திருப்பா வியாக்கியானத்துல ஆச்சரியமா சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் ஒரு லிஸ்டே போட்டேன் பெரியவாச்சாமில்ல. அது இருக்கட்டும், எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திலன் கொங்கையும் நோக்கின்னா அவன் பார்க்கறதையும் இப்போ இங்க யாரும் சண்டைக்கு வரல, ஏன் என்னை முறைச்சு பார்க்கறேன் அப்படின்னு சண்டைக்கு வரல. ரெண்டு பேரை பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கா. அம்மா இதை பார்க்கறது தான் இவளுக்கு கஷ்டம். யாருக்கு? கல்யாணாகிற நாயிகாவுக்கு தான் அந்த நாகை அழகியார ஆபாத சூடம் அனுபவிக்கிறதோ, அந்த நாகை அழகியார் தன்னை ஆபாத சூடம் அனுபவிக்கிறதோ அதுல முரண்பாடு இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் தன்னை பார்க்கட்டும், நாம் அவனை பார்க்கலாம் என்ன இருந்தாலும் இப்ப அம்மா பார்க்கறான். அதுதான் அவளுக்கு அன்னையர் நோக்குவன் ரஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ. அதுக்கு மேல சொல்ல முடியாது. இந்த அச்சோங்கிற பதத்தையும் அவன் ஏற்கிறதுக்கான், ஐயோன்னு மாத்திருக்கான். அது இருக்கட்டும், அது சொல்ல வேண்டாம். இப்போ இந்த அச்சோ என்று ஆழ்வார் சொன்னது ஐயோ. இன்னொன்னும் இந்த பெருமாள் எந்த அளவுக்கு கலியனுடைய மனசை கவர்ந்திருக்காருன்னா, இந்த பெரிய திருமொழியிலேயே இந்த ஒரு தசகத்தினுடைய ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் வித்தியாசமான ஃபார்மேட். பொதுவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாதி பாசுரத்தினால பகவான் அனுபவிப்பார், அந்த திவ்யதேசத்துக்கு பகவான் அனுபவிப்பார். பாதி பாசுரத்தினால அந்த திவ்ய தேசத்தோட வர்ணனையை பண்ணுவார். பகவான் எவ்வளவு உத்தேசியமோ அவ்வளவு உத்தேசியம் இருக்கு திவ்யதேசம். நாரமும் நாராயணனுக்கு உத்தேசியமான எம்பெருமான். இவர் மனப்பிரகாரம் யாரோ மரஞ்செடி கொடிகள் கூட அங்க மீன்கள் கூட கைகரியம் பண்றது பகவானுக்கு என்கிற எண்ணம் கொண்டவர். அப்படி இருக்கிற இதுல மாத்திட்டார். என்ன மாத்திட்டார்? இது மொத்தம் பகவத் அனுபவம். இது மாதிரி இருக்கவே இருக்காது. திருவள்ளூர் பாசனம் இருக்கட்டும், திருவள்ளிகேணி பாசனம் இருக்கட்டும், திருவிடந்த பாசனம் இருக்கட்டும், எந்த ஒரு பாசனம் இருக்கட்டும், நான் பகவானை பத்தியும் அந்த ஊரை பத்தியும் இருக்கும். பகவானை தவிர வேற ஒண்ணு கிடையாது. அதனால அப்படி அந்த பெருமானை பத்தி இன்னொன்னு திருவையந்திரபுரமே எவ்வுள் கிடந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே இதெல்லாம் சாய்ப்பேற அது கிடையவே கிடையாது. ஊரோட நிர்தேசமும் கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணா, ஒரு சில சொல்லுவான் தொட்டுக்கவே குத்தாத, இந்த தொட்டுக்க குத்தினா இந்த டேஸ்ட் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொட்டுக்க வேற ஏதாவது ஒருத்த அப்படின்னா நாம பண்ண பக்ஷணமோ அல்லது எதை சாப்பிடணுமோ அது அவ்வளவு நல்லா இருந்தா இந்த பொரிச்சு கூட்டுக்கு நான் எதையும் தொட்டுக்க போறது இல்லை. ஏன்னா எதையாவது ஒன்று தொட்டுக்கா இந்த பொரிச்சுக்கோட டேஸ்ட் அனுபவிக்க முடியாது. அந்த தொட்டுக்கிற பதார்த்தத்தோட தாக்கம் இதுல வந்துரும்னு சொன்னா என்ன அர்த்தம்? தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லாம வெஞ்சனம் இல்லாம அந்த வஸ்துவையே அப்படியே சாப்பிடணும். இந்த கதம்ப சாதத்துக்கு அப்பளம் போடாத வடா போடாத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த அப்பளம் வடாத்தோட தாக்கம் இந்த கதம்ப சாதத்துக்கு வரமாட்டான்.
கதம்ப சாதம் கொஞ்சம் குறைவா டேஸ்ட்ல குறைவு இருந்தாதான் அதை காம்பன்சேட் பண்ணிட்டு அப்பெல்லாம் வேணாம். இல்ல வேற ஒன்று நான் தொட்டுக்க மாட்டேன், தொட்டுண்டா இந்த ரசம் போயிடும் அப்படின்னு சொல்றான்னா அது எப்படி இருக்கணும்? அப்படி பகவான் ஒரு நாகையுடானே எந்தவும் ஒரு பதம் கிடையாது. இது திருநாகை பாசுரம் அப்படின்றது தெரியறதே எப்படி தெரியுதுன்னா கடைசியில திருநாம பாசுரத்தால்தான். இது திருநாம பாசுரம் கணக்க இல்லாமல் போனால் இது திருநாகையோட பாசுரம் அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெருமாளுடைய அழகத்தோட ஒன்றும் கூட்டப்படாது என்கிற எண்ணத்தோட அந்த கூறு பேர் இல்லாம நாரங்களை பத்தி விசாரிக்காம கடைசி பாசுரத்துல மட்டும் அன்னமும் கேழலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியார் கண்ணினன் மாமதில் மங்கை வேந்தன் காமருஷி கலிகன்றி இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை 7 ஒன்றும் வல்லார் மன்னவராய் ஆண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வைவரே என்று திருநாம பாசுரத்திலே இந்த 10 பாசுரமும் நாகை அழகியார் விஷயமானது. அன்னமும் கேழலும் மீனுமாகிய ஆதியை நாகை அழகியாரை என்று சௌந்தர்யராஜனை பற்றியது. இந்த பாசுரங்கள் சௌந்தர்யராஜனை பற்றியது என்று சாட்சியதாலேயும் அதனால அச்சோ ஒருவர் அழகியவா என்பதெல்லாம் அவருடைய திருமேனி வர்ணனம் என்று கூடப்படுது. அப்ப அதுல என்ன தெரியுது அப்படின்னா அதுல இவர் அந்த அச்சோ என்கிற சொல்லு இருக்க, அந்த அச்சோ என்கிற சொல்லானது அதனுடைய உணர்வை காட்டக்கூடிய சொல். அதுக்கு பொருள் தான் இல்லையே தவிர உணர்வு உண்டு, பூர்ணமான உணர்வு உண்டு அந்த பாசுரத்துக்கு. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த அச்சோ உலகத்துல அச்சோ ஐயோ முதலிய இந்த இடைச்சொற்கள் இருக்க பொதுவாக ஒரு சொல்லிலிருந்து பொருள், பொருளுக்கு அப்புறம் உணர்வு, இந்த 3 நிலையை போய் அடையணும். ஒரு சொல் முதல்ல சொல்ல அனுபவிக்கணும். இப்போ சம்ஸ்கிருத பாடம் சொல்லி தருவா பிராச்சீன காலத்துல எப்படி சொல்லி தருவான்னா பதச்சேதம் பண்ணு, விக்கிரகம் சொல்லு, அன்மைய சொல்லு, அப்புறம் பொருள் சொல்லு அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு உண்டான உணர்வை பத்தி பேசுவா. இத்தனை ஸ்டெப் இருக்கு. ஒரு ஸ்லோகம் வாகர்த்தா இவ சம்பிருத்தம்னு தெரிஞ்சுக்கணும்னா இத்தனை ஸ்டெப் இருக்குன்றமே. அப்ப என்ன ஆகும்? சொல், பொருள், அப்புறம் அதை உணர்தல் என்று 3 நிலை இருக்கு. இந்த அச்சோ ஐயோ என்கிற சொற்கள் எல்லாம் தனியாக இல்லாம நேரவே உணர்வை காமிச்சிடுறது. அதனால பொருள் இல்லாத சொல் என்று சொன்னால் நடு ஸ்டெப் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அதனால அது அந்த நாகை அழகியார் பாசுரத்துல மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மை. இந்த உத்தரார்த்தம் தான் இந்த கம்பனுடைய பாடலாக வடிவெடுத்தது. மஞ்சுயர் பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணீர் அஞ்சிரை புல்லு ஒன்றேறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா. மஞ்சு உயர் பொன்மலை மேலெழுந்த பொன்மலையிலே மேலே கிளர்ந்து எழுந்த மாமுகில் போன்றுளர். இந்த காட்சி எனக்கு வருது. இந்த காட்சியானது நாகை அழகியார் இவரா இருப்பாரோன்னு நினைச்சேன். யாரு? நீர்மலை பெருமாளா இருப்பாரோன்னு நினைச்சேன். கடைசியில இவர் நாகை பெருமாள். அவர் எப்படி இருந்தா மஞ்சுயர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுளர். ஒரு பொன்மலை, அந்த பொன்மலையின் மேலே கிளர்ந்து எழுந்த மாமுகில், அந்த மாமுகிலை போன்றவர் என் கண்ணுக்கு காட்சியை கொடுக்கிறார். அப்படின்னா பொன்மலை எது? அந்த மலை மேல் இருந்த பகவான் யாரு என்று சொன்னார். அஞ்சிரை புல்லும் ஒன்றேறி வந்தார். ஒன்றேறி வந்தவர் மாமுகில். அஞ்சிரை புல் மேலே ஏறி வந்தார். அப்போ அஞ்சிரை புல் என்ன ஆகுது? பொன்மலையா இருக்கு. அப்போ உபமானத்தையும் உபமேயத்தையும் அப்படியே நிரல் நிறையாக கொண்டு பார்த்தால், அந்த சொற்களை நிரல் நிறையாக கொண்டு பார்த்தால் பொன்மலை மேலிருந்த என்பதை அஞ்சிரை புல்லும் என்றும், மாமுகில் போன்றுள்ளது என்பதை அழகியார நாகை அழகியாரி சொல்லியிருக்கார். இப்ப இந்த பாசுரம் தான் கம்பனுக்கு கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இரு உரத்து. அதுக்கு கூட வேல்யூ அடிஷன் அவன் பண்ணலாம். பொன்மலை மேல மேகம் அப்படி நாகை அழகியார் சொன்னா அதுக்கப்புறம் நம்மாழ்வார் பாசுரத்திலிருந்து தாமரை பூ அதுல சொருகினா, அந்த மேகத்துல தாமரை பூவை சொருகினா 2 பக்கமும் சங்க சக்கரத்தை சொருகினான். ஆகினாலே இந்த கம்பன் பாட்டுக்கு காரணமாக இருந்த பாட்டு கலியனுடைய பாட்டு. அடுத்தது
பாலகாண்டத்துல நாட்டு படம் அயோத்தி நாட்டை அவன் வர்ணிக்கிறான். வர்ணிக்கிற போது அங்க நீல மலர்கள் நிறைய இருக்கு, நீர் மலர்கள். அந்த செழிப்பு வளர்ந்து பண்றான். பொதுவா லோகத்துல பயிரிடும் போது பயிர்களுக்கு களை உண்டாகும். அந்த களையை எடுத்து போடணும். நல்லவாளுக்கு களையாக இருக்கக்கூடியவர் ராட்சசர்கள். அவளை எடுத்து போடுறதுக்குள்ள பயிரில் களை போல அசுரரை காய்ந்தான் என்று சுவாமி சாய்க்கிறார். ஒரு உழவன் பண்ற காரியத்தை, அதாவது ஆழ்வார் உழவன் சொல்லிட்டார், பத்தி உழவன் என்று பெருமாளை உழவன் சொல்லிட்டு போயிட்டு திருமணி ஆழ்வார். அந்த உழவனுக்கு இருக்கக்கூடிய குணம் மொத்தத்தையும் ஒவ்வொரு இடத்துல, அதாவது பழைய காலத்துல 6 வித்தியாசம், பக்கம் 93 விடை காண்க அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல ஒரு சில பசில்ஸ் எல்லாம் பண்ணுவா. அவங்க இந்த பக்கத்துக்கு போங்க, அந்த பக்கத்துக்கு போங்க. அது மாதிரி ஆழ்வார் உழவன் சாதித்தார். அந்த உழவனுக்கு உண்டான குணம் மொத்தத்தையும் சுவாமி தேசிகன் தயாசதகம் தமிழ் பிரபந்தங்கள் அங்கங்க ஒண்ணு வச்சிருக்கேன். உழவன் ஆடு மாடு மேயாம இருக்கிறதுக்காக மேலே உட்காந்துப்பான். இவன் திருமலை மேல உட்காந்துட்டான். அவன் தண்ணியை பாய்ச்சுவான், இவன் தயையை பாய்ச்சினான். அவன் ஆம்பியா அந்த அவன் கவலை ஓட்டுவான், ஏப்பம் இறைப்பான். அவனுடைய ஆம்பியா தான் அந்த பயிர் ஜலத்தை அந்த பயிருக்கெல்லாம் மடை மாத்தி தண்ணியை போகிறவள். அது மாதிரி என்ன பண்ணுவா, புருஷனும் பெண்ணுமாக களை பறிப்பா. அதாவது தான் போட்டக்கூடிய உரமும் ஜலமும் தேவையில்லாத களை சாப்பிடக்கூடாது என்பதற்காக அந்த களையை எரிந்து களை பறிக்கிறது அப்படின்றத பண்ணுவா. இவா 2 பேருமா சேர்ந்து இந்த லோகத்துக்கு துஷ்ட சிக்ஷனம் பண்றா. அப்படின்னு பயிரில் களை போல அசுரரை காய்ந்தான் என்று உழவனுக்கு உண்டான ஆழ்வார் பக்தி உழவன் என்று பக்தியை மனிதர்களிடத்திலே பக்தியை உருவாக்கக்கூடிய உழவன் எம்பெருமான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு அந்த கிரந்தங்கள்ல இன்னும் கூட இதை பத்தியே தனியா பேசலாம். அந்த அளவுக்கு சுவாமி தேசிகன் அங்கங்க ஒரு விஷயத்தை சாதிச்சேன். இப்ப களம் வகிக்கிறது என்பது உழவனுடைய தொழில். இப்போ இந்த அயோத்தியில களை பறிக்கணும். அயோத்தியில களை பறிக்கிறத வர்ணிக்கிறான் கம்பன். அது காளி சீராம விநாயகர் பாசுரத்துல களை பறிக்கிறத பத்தி சுவாமி கலியன் சாதிச்சிருக்க. அதை மனசுல வச்சுட்டு இப்ப பண்றான். ஒரே ஒரு வித்தியாசம் தான் பண்ணிருக்கான். காளி சீராம விநாயகர் பாசுரம் மை அணைந்தந்தி போட்டு வராக ஒன்றாய் மண் எல்லாம் இடந்தெடுத்து 3ஆம் 10 4ஆம் திருமொழி ஒரு குரலாய் அதுல இருக்கக்கூடிய பாசுரம். வை அணைந்தந்தி போட்டு வராக ஒன்றாய் மண் எல்லாம் இடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய் அணைந்த திகிரியினால் வானம் திந்தோல் நேர்ந்தவன் தால் அணைகிற்பீர் நெய்தலொடு மை அணைந்த புகழைகள் தம் கண்கள் என்றும் மலர் குமுதம் வாயென்றும் கடைசிமார்கள் செய்யலைந்து கலைகளையாதோறும் காழி சீராம வித்தகரே சேர்மினீரே. பகவான் வராக அவதாரம் பண்ணவன் இன்னைக்கு காழி சீராம வித்தகர்ல எழுந்தருள் இருக்கிறான். அவன் திருவடியை ஆசிரியுங்கள் மக்களே. அந்த ஊரினுடைய இயற்கை வளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நெய்தலொடு மை அணைந்த குவளைகள் தன் கண்கள் என்றும் மலர் குமுதம் வாயென்றும் கடைசிமார்கள். இந்த கடைசிமார்கள் இந்த சொல்லையும் கூட, அதாவது இந்த அறிவை திருடக்கூடாது. அதாவது திருட்டுல பலவீனம். ஒருத்தர் வஸ்துவை கூட திருடலாம், ஒருத்தனுடைய 1000 ரூபாயை திருடலாம். ஆனா அவனுடைய அறிவை நாம திருடக்கூடாது. அவனால ஒண்ணு புதுசாக ஒண்ணு சொல்லப்பட்டதுன்னா வாயை விட்டு அவ பேரை சொல்லணும். அதாவது இந்த புத்தகத்துல இருந்து 4 பார்த்துட்டு, அந்த புத்தகத்துல இருந்து 4 பார்த்துட்டு, ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்டிகல் எழுதிட்டோ நான் ஆர்டிகல் எழுதிட்டேன்னு சொல்லிக்கூடாது. ஆர்டிகல் எழுதுனா தப்பு இல்லை. ஏன்னா நம்ம அளவுக்கு அந்த 4 புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு சக்தி இல்லாத ஆர்டிகல் எழுதுறதையோ புத்தகம் எழுதுறதையோ நான் தப்பு சொல்லலை. அவசியம் பண்ணணும், அது ஒரு கைங்கரியம். எல்லாருக்கும் அப்படி பல புத்தகங்களை படிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. சூழ்நிலையை பகவான் கொடுத்துருக்கான். அந்த அனுபவம் நமக்கு வீணாக வேண்டாம். அது 4 பேருக்கு பகிர்ந்து போம் என்று எழுதலாம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த விஷயத்த நான் இந்த ஆழ்வாருக்கு தேர்ந்தெடுத்துனேன், இந்த விஷயத்த தேசியத்துல இருந்து எடுத்துட்டேன், இந்த விஷயத்த பெரியாச்சாம்பில இருந்து எடுத்துட்டேன், இந்த விஷயத்த உத்தம சுவாமில இருந்து எடுத்துட்டேன்னு சொல்லணும். அதை சொல்லாம பண்ணோம்னா அது ஒரு திருடு. இது பெரிய திருடு ஆக்சுவலா. ஏன்னா உயர்ந்த பொருள் என்பது அறிவு தான். உயர்ந்த பொருள் இருக்கக்கூடிய செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த நுண்ணறிவின்மை வறுமை என்று சொன்னான் வள்ளுவன். லோகத்துடைய வறுமையிலே எது பெரிய வறுமை என்று சொன்னால், அறிவில்லாமல் வாழ்ந்தவன். பணம் இல்லாத நடுத்தருவில் இருக்கலாம், பரவாயில்ல.
பிளாட்ஃபார்ம்ல படுத்துங்களா பரவாயில்ல, ஆனா அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது, அறிய வேண்டிய அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. நுண்ணறிவின்மை வறுமை என்று சொன்னார். ஆகையினால கலாச்சார சீரழிவு ஏற்படுதுன்னு பயப்படணும். நாம வெறும் பசங்களுக்கு பணம் சேர்த்து வச்சு இதை பணம் சேர்த்து வச்சுலாம் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. பணம் எல்லாம் முக்கியமே இல்லை. நேர்மையா நல்ல படிப்பை சொல்லி தரணும், நல்ல பண்பை சொல்லி தரணும். நாம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி நம்ம குழந்தைகள் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அவ ஆத்துல இருக்கும்போதாவது ஒரு வேஷ்டி குத்திக்கணும், ஒரு புடவை குத்திக்கணும். அவ நெத்தி ஒண்ணும் இல்லாத இருக்கக்கூடாது, தலையை பிரிச்சு போட்டுக்கூடாது. இதெல்லாம் சொல்லி தரணும். இந்த வறுமை வரமாட்டான். பணத்துல ஏழையான பின்ன என்ன சொன்னா, நாம சம்பாதிக்க அவளா சம்பாதிக்கிறா, ஏதோ வயிற்று பொழப்பு, யாரா இருந்தாலும் அடுத்த வேலை சாதம் இல்லாட்டா தேடி போச்சு ஏதாவது பண்ணிக்கிறா. அதனால கல்ச்சரல் பாவர்ட்டி வரக்கூடாது. அதனால நுண்ணறிவின்மை வறுமை என்று சொன்னார் வள்ளுவர். அப்போ நுண்ணறிவின்மையே வறுமை என்று பொருள் அதுக்கு வள்ளுவன் சொல்றதுக்கு. எப்படி சொல்றேன்னா, அப்போ ஒருத்தரோட 10,000 ரூபாய் திருந்ததை விட ஒருத்தருடைய ஒரு அப்போ நுண்ணறிவே செல்வம் என்று ஆறுது. நுண்ணறிவின்மை வறுமை என்று சொன்னால் நுண்ணறிவே செல்வம் என்று ஆறுது. அப்போ ஒருத்தருக்கு விசேஷமான கடாட்சத்தாலே பகவான் அப்படிப்பட்ட நுண்ணறிவை கொடுத்துருக்கான்னு சொன்னா விட்டு அவ நுண்ணறிவை நாம பயன்படுத்திட்டு அவ சொன்னதை நாம சொல்லிட்டு அவ திருநாமத்தை கூட சொல்லல அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய திருடு. அப்படின்னா சாதாரண திருடு இல்லை, இது பெரிய திருடு. இது பெரிய பாபத்தையும் கொடுக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லணும், முதல்ல ஆழ்வார்க்க சொல்லணும், இன்னார் எழுதியிருக்கான்னு சொல்லணும், அவ தனியன்னு சொல்லணும். ஆகினால நமக்கு ஏதோ பெருமாள் பாக்கியம் வச்சிருக்கான், இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கும்படியாக இதெல்லாம் உணரும்படியாக ஒரு அனுகிரகம் பண்றதான்னு நினைக்கிறமே தவிர அவ திருநாமத்தை சொல்லாத கொடுக்கூடாது. இதெல்லாம் இவங்க கிட்டே இருந்து கத்துக்கணும், கம்பன் கிட்டே இருந்து கத்துக்கணும். கடைசிமார்கள் பதப்பிரயோகம் பண்ணிருக்கான். அவன் பாட்டிலே கடைசிமார்கள் இருந்து பதப்பிரயோகம் பண்ணிருக்கான். இதனால என்ன சொன்னா, பொருளை எடுத்துட்டா கூட இப்போ அதான் சொன்னேன், அருள் செயலுக்கு அதிகாரியா இருப்பா. கம்பராமாயணத்தை வச்சுட்டு ஒவ்வொரு பாடலா படிச்சுட்டு வந்தா, ஏன்னா ரெண்டும் தெரியாத வாழ்க்கை ரெண்டு கோரிலேட் வந்தா, ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் இன்னொன்னு படிக்கணும். அருள் செயல கண்டபாடம் பண்ணிட்டு வா, அவ பாட்டுக்கு ஒரு பென்சிலை வச்சுட்டு போனா ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒரு 50 சொல்லாவது அண்டர்லைன் பண்ணிட்டே போலாம். கலியந்த எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றது பொதுவான சொற்கள், எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அப்படியும் அப்படி இல்லை, விசேஷ சொற்களையே அப்படி அண்டர்லைன் பண்ணலாம். ஆழ்வாருங்க என்ன சாகிற கடைசிமார்கள் என்று பதப்பிரயோகம். கடைசிமார்கள்னா கடைசியில் இருக்கிறவர், கடைசி வருணத்தவர்கள், அதாவது 4வது வருணத்தவர், உழவு தொழில் பண்ணக்கூடியவர்கள் கடைசிமார்கள் என்று சாகிற. கடைசிமார்களே அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை தப்பா எடுத்துக்கூடாது. உலகத்திற்கு தப்பா கொண்டு போயிடுவா. பாவம் அந்த 4வது வருணத்துல பிறந்த பெண்கள் இருக்காரு, அவளுக்கு கஷ்டம் அதிகம். உழத்தியர்கள் வெயில்ல வேலை பண்ணுவார். மற்ற 3 வருணத்தை சேர்ந்தவர்களுக்கு வெயில் படாது, அவ களை பறிக்கணும், பாத்தி பாய்ச்சணும். அப்ப கைகள்லாம் கரண்டு மூடாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 2 மணி நாள் இந்த உழத்திகள் மேலே வெயில் படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ மற்ற 3 வருணத்தவர்களுடைய நிறம், பெண்ணுடைய நிறம் அந்த கடைசிமார்களுடைய நிறத்துக்கு இருக்காது. என்ன இருந்தாலும் அவர்கள் பாவம் பிசிக்கல் ஒர்க்கு, கட்டடிக்கிறது எல்லாம் சாதாரண காரியமா பாவம். நாம சாப்பிட்றதுக்கு அவ அவ்வளவு காரியம் பண்றா. வெயில்ல படுறது, பிசிக்கல் ஒர்க் பண்றது, களை பறிக்கிறது, இதனால அழகானது குன்றுவதற்கு காரணம் உண்டு. ஆனால் இந்த ஸ்ரீராம விண்ணகரத்திலே அவர்கள் அழகு குன்றாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னொன்னு இதை சொல்லணும், ஆழ்வார்களா என் பெண்களை வர்ணனை பண்றா, மகாகவி பண்றான்னா இலக்கியத்தை வர்ணிக்க சொல்லியிருக்கு. ஏன் வர்ணிக்க சொல்லியிருக்குன்னு சொன்னால், பிற்காலத்தவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் நம் முன்னோர்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். நம்ம முன்னோர்கள் மூக்கு தீர்க்கமாக இருந்தவர்கள், இப்படி உழைத்தவர்கள், இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தவர்கள், எல்லாத்தையும் நமக்கு பிற்பட்டவர்களுக்கு அது தெரியணும். அதற்காக அப்போ கடைசிமார்களா கடைசி வருணத்தை சேர்ந்தவர்கள் உழத்தியர்கள். உழவர்கள் உழத்தியர்கள். உழத்தி என்பது பெண்பால் சொல், உழவன் உழத்தி. அந்த உழத்தி என்று ஆழ்வார் பதப்பிரயோகம் அல்ல, கடைசிமார்கள் என்று, அதாவது கோபிமார்கள் என்று சொல்ற மாதிரி, நாயன்மார்கள் கோபிமார்கள் என்பது போல கடைசிமார்கள் 4வது வருணத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் களை பறிப்பதற்கு வயலுக்கு செல்கிறார்கள். அங்க போனா மற்ற ஊரெல்லாம் புல்லு பூண்டு இதெல்லாம் களையாக வரும். எவ்வளவு செழுமையான தேசம் என்று சொன்னால், அங்க நெய்தல் மலர்களும் குவளை மலர்களும் குமுத மலரும் அங்கு கலையாக தோன்றியிருக்கு. அப்படின்னா அவ்வளவு செழுமை, அவ்வளவு நீர்வளம், அவ்வளவு நிலவளம் இருப்பதனாலே புல் பூண்டுகள்
கலையாக அங்கு எழாமல் நெய்யணைந்த நெய்யலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்றும் மலர்பூதம் வாய் என்றும் குவளை மலர்களும் கருணைதல் மலர்களும் அங்கு கலையாக இருக்கின்றன. அத மாதிரியாக தாமரை புஷ்பங்கள் மலர் குமுதமானது அங்கு கலையாக இருக்குது. அந்த மலர் குமுதம், அதாவது பூம்பி இருக்கக்கூடிய குமுத புஷ்பமானது இவர்களுடைய வாயை ஊற்றிருக்கிறது. நெய்யணைந்த குவளைகள் இந்த களை வரிக்க செல்லக்கூடிய அந்த உழத்திகளுடைய கண்களுக்கு சமமாக இருக்கு. அப்ப வேணா யாராவது தங்கண்ண தங்கையால குதிப்பாளா? அது மாதிரி தன்னுடைய வாயை யாராவது கிழிப்பாளா? அப்ப இல்லைன்னா அது வந்து இந்த பெண்களுக்கு கூச்சம் ஏற்படுறது. இந்த உழத்தியருக்கு கடைசிமார்களுக்கு உடம்பிலே ஒரு கூச்சம் ஏற்படுறது, அதாவது ஒரு கூசுதல் ஏற்படுறது. அதாவது தங்கண்ண யாரா குத்திக்கு போனா அப்ப அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சம், தன் வாயை கிள்ள போனா அப்ப என்ன பண்றான்னா அந்த நெய்தல் மலர்களையும் குவளை மலர்களையும் குமுத மலர்களையும் இவர்கள் கிள்ளி தூக்கி போடணும். அதுக்கு இஷ்டமே வரல. தன்னை தானே குத்திக்கிற மாதிரி, தன் கண்ணை தானே குத்திக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வர்றதுனாலே அவர்கள் கலைபறிக்காமல் எழுந்து வந்து விட்டார்கள். ஆக்சுவலா என்னன்னா அப்படிப்பட்ட புஷ்பங்கள் இருக்கிறது பெரிய கலையாக சாகுபடியை குறைக்க போறது இல்லை. அதாவது உண்மையிலேயே புட்கள் தான் அதிகமாக, புட்கள் முதலியவை தான் அந்த கலையாக உண்மையாக கலையாகும். கலை போன்றியவை இருந்தாலும் இது சாகுபடிக்கு கேடு ஏற்பட போறதில்லை என்பதற்காக வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இப்படி சொல்றாரு, தன்னுடைய கண்ணை தானே குடிக்க முடியுமா, தன்னுடைய வாயை தானே தில்ல முடியுமா? ஆகையினாலே குவளையும் நெய்தல்களும் தன்னுடைய கண்களையும் குமுதங்கள் தன்னுடைய வாயையும் காட்டுவதாக நினைத்த பெண்கள் நெய்யலோடு மை அணைந்த குவளைகள் தன் கண்கள் என்றும் மலர் குமுதம் வாய் என்றும் கடைசிமார்கள் செய்யடைந்து களை களையாது செய்யிலே அலைந்து, வயல் செய்யந்தால் வயல், வயலே இறங்கினவர்கள் களையை களையாது களையை பறித்து போடாமல் ஏறும் வயல்வெளிகளை விட்டு மீட்டு வரும் காடி சீராம விண்ணகரே சேர்மீதே, இத்தகைய காடி சீராம விண்ணகரை நீங்கள் அடையுங்கோள் என்று ஆழ்வார் சாய்க்கிறார். இதை கொண்டு வந்து நாட்டு படலத்துல அவன் சொன்னா, பண்கள்வாய் விழற்றுமின் சொல் கடைசியர். இந்த கடைசியர் என்ற சத்தத்தை அதான் நான் சொன்னேன், அறிவித்திருக்க கூடாது. இவங்கிட்ட தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எவ்வளவு விசாலமான ஒரு விஷயம். ப்ராபபிலி இலக்கியம் படிப்பவர்களே குறைவு, அதுலயும் வைணவர்கள் இலக்கியம் படிப்பவர்கள் ரொம்ப குறைவு. அப்ப 4000 தோன்றத்தை மனப்பாடம் பண்ணி கண்ட பாடம் பண்ணவாளுக்கு தான் 4000 தோன்றத்தை அத்தியனம் பண்ணிருக்கணும், அதை பொருளோட தெரிஞ்சுட்டு இருக்கணும், அது கண்ட பாடமாகவும் இருக்கணும். அவளுக்கு தான் கம்பராமாயணத்தை படிக்கும்போது இது கலியந்துன்னு தெரியும். பொதுவாக மற்றவாளுக்கு இந்த கடைசியர்கள் முதலிய பதங்கள் எல்லாம் எடுத்துட்டு கலியன் அங்க பதப்பிரயோகம், கலியன் என்ன பதங்கள்லாம் பயன்படுத்திருக்காரோ அதெல்லாம் எடுத்துட்டு இவன் பாட்டு எழுதிட்டா இவன் ஒரிஜினல் திங்கர் இவனே எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவா, கண்டிப்பாக சொல்லிடுவா. ஆனால் 1% வைஷ்ணவா இருக்கிற லோக பாப்புலேஷன்ல அவள 0.1% அருளி செயல் தெரிஞ்சவாளா, அர்த்தத்தோட தெரிஞ்சவாளா, அருளி செயல் தெரிஞ்சவாளா இருக்கும். அதுல 0.01% அருளி செயல அர்த்தத்தோட தெரிஞ்சவாளா இருக்கும். அவளுக்கு இது என்னோட எண்ணம் இல்லை, இது கலியந்திரத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டது அப்படின்னு காட்ட வேண்டும் என்கிற அந்த இருக்கக்கூடிய பாவத்திலேயே பெரிய பாவமான அறிவு திருடு தனக்கு வரக்கூடாது. அதனால் வர பாவத்துக்கு தாம் ஆளாகக்கூடாது என்கிற அந்த பய உணர்ச்சி, பாப பீருவா இருக்கிற கம்பெனி என்ன பண்றான், அங்க கடைசியர்கள்னா அதே கடைசியர்கள் பதத்து பிரயோகம் பண்றான். ஆகையால பண்கள் வாய் விழற்றுமின் சொல் கடைசியர் பறந்து நீண்ட கண் கைகால் முகம் வாயுக்கும் கலைகளால் கலையலால் கலையிலாமை, அந்த கலை கலையாது அப்படியே சொல்ல பாருங்க. கடைசியர் கடைசிமார்கள் அங்க கலியன் பதம், கடைசியர் இங்க பதம். கலை கலையாது ஏறும் காடி சீராம நகரே சேர்நீரே கலையலால் கலையிலாமை அப்படியே சொல்ல பயன்படுத்துறான். கண் கைகால் முகம் வாயுக்கும் கலையலால் கலையிலாமை உங்கள் வாழ் கடையமல்லர் கலையிலாது நிற்பார் பெண்கள் வாழ் வைத்தனேயம் பிழைப்பரோ சிறியோர் என்றார். இங்க 2 விஷயம் பார்க்கணும். இன்னொன்னு அவன் என்ன சொன்னா, கண்டிப்பாக என் பாசுரத்தை படிக்கிறவர்கள் கலியனுடைய பாசுரத்தை எடுத்து பார்க்கணும். ஏன் என்று சொன்னால், கண் கை கால் முகம் வாய் ஒக்கும் என்னென்ன புஷ்பம்னு இங்க அவன் சொல்லவே இல்லை.
வேணுட்டே விடுறான். அவனுக்கு பாட்டு எழுத தெரியாதா? வேற சந்தஸ்ல எழுத முடியாதா? அங்க நெய்யணைந்த குவளைகள் கண்கள் என்றும் மலர்க்கமுதம் வா என்றும் கடைசிமார்கள் மையணைந்து களைகளையாது ஏறும் காடி சீராமன்றேன்னு சொன்னது. அந்த புஷ்பத்தை இவங்க போடவே இல்லை. ஏன் புஷ்பத்தை போடலன்னா, நீ கை கால் முகம் வாய்க்கு எந்த புஷ்பத்தை உதாரணமா கொடுக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ அங்க போய் எடுத்து பார்த்துக்கோ என்று அங்க போனான். அதுக்கு மேல இல்ல, இன்னும் ஒரு வித்தியாசம் பண்ணான். என்ன வித்தியாசம் பண்ணான்னா, அங்க களை பறிக்கக்கூடிய உணர்த்திகள் களை பறிக்காமல் ஏற்கான்னு சொன்னா, அதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணான். என்ன பண்ணா அப்படின்னா, பயிர் காய் தானியா இருந்தா பெண்கள் களை எடுப்பார்கள், நிறைய நிலம் இருந்தால் ஆண்களும் சேர்ந்து களை எடுப்பார்கள். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஆண்களும் பெண்களுமாக களை எடுப்பது என்பது பெரும்பாலும் பெண்களே களை பறிப்பது இருந்தாலும் அதிக நிலம் கொண்டவர்கள், அதிக செழிப்பு மிக்க இடங்களிலே ஆண்களும் களை எடுப்பது உண்டு. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, உழவர்கள் களை எடுக்கும் பொழுது தன் ஆம்பியா கண்ணை குத்துறது. அங்க என்ன சொன்ன, தன் கண்ணை தானா குடிக்க முடியுமா, தன் வாயை தானா கிழிக்க முடியுமா என்ற உணர்வினாலே அவர்கள் வெளியேறினார்கள் என்று ஆழ்வார் சாட்சியார். இங்க இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, உண்கள்வார் கடைய மல்லர், மல்லர் என்கிற சொல்லானது மல்லர் இல்ல, மல்லர்னா மல்யுத்தம் பண்ணுவான். மல்லர் என்று சொன்னால் விவசாயிகள், உழவர்கள். அவர்கள் கடினமான உழைப்பு கொண்டதுனால அவர்கள் கல் சாப்பிடலாம். உழவர்கள் சாஸ்திரமே யார் யாருதான் கல் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கு. அவர்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு தகுந்தபடியாக உணவு. கல் உடைப்பவர்கள் கல் சாப்பிடலாம், உழவர்கள். அது இப்ப சொல்லக்கூடிய கெட்ட பானம் இல்லை, தென்னை மரத்திலிருந்து பனை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய உண்கள்வார் கடைவாய். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த களை பறிப்பதற்கு வந்த அவர்கள் கல்லை உண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வாசனை அவர்களுடைய கடைவாயிலே இருக்கு. அவர்கள் கல் குடித்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய கலை இல்லாது உலாவி நிற்பார். அவளுக்கு என்ன பண்ணா, வயலுக்கு கல் குடிச்சிட்டு வந்தா களை பறிக்கணும்னு வந்தா, களை பறிக்கிறதுக்கு வேலை. நாம என்ன பண்றோம், எங்கேயோ மீட்டிங்கு போறோம், ஆபீஸுக்கு மீட்டிங் கேன்சல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு, ரிசப்ஷன்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு, கிரிக்கெட் பார்த்துட்டு எழுந்து வந்துடும். இது மாதிரி என்ன பண்ணா, அவ கல்லு போட்டு கஷ்டப்பட்டு இப்போ களை எடுக்கணும் அப்படின்ட்டு கல்லை சாப்பிட்டு போய் இறங்கினா வயல்ல, அங்க கல் பறிக்க முடியல, களை பறிக்க முடியல. ஏன்னா தன் ஆம்பியாருடைய வாயை என்று பார்த்தார்கள், தன் மனைவியுடைய கையை பார்த்தார்கள். அந்த வயலிலே தன் மனைவியினுடைய தன்னுடைய காதலியுடைய கண்ணை பார்த்தார்கள், காதலியுடைய கையை பார்த்தார்கள், காதலியுடைய காலை பார்த்தார்கள், காதலியுடைய முகத்தை பார்த்தார்கள், காதலியுடைய வாயை பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், அங்கு இருக்கிற புஷ்பங்களின் வாயிலாக தன் மனைவியினுடைய, தனக்கு கூழு கரைச்சி கொண்டு வரதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியினுடைய தோற்றம் வயலிலே தெரிந்தது. ஆகினாலே தன்னுடைய மனைவியுடைய கண் கை கால் முகம் வாய் முதலியவற்றை பார்த்த உழவர்கள் அதை பறிக்க மனமின்றி மேல உட்காந்து, உண்கள்வார் கடைய மல்லர் கலைகிறாது உலாவி நிற்பார். அப்படின்னா எங்க மீட்டிங் போனோம், மீட்டிங் கேன்சல், அங்க உட்காந்து ரிசப்ஷன்ல உட்காந்து அங்க இருக்கிற கிரிக்கெட்டை பாக்குற மாதிரியாக அவ ஜாலியா சுத்திட்டு இருக்கா, காத்து வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கா. களை பறிக்க வந்தவர்கள் களை பறிக்காமல் கல்லுண்டு வயல்வெளியினுடைய வரம்புகளிலே உலாவி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் மால் வைத்த நேயம். ஒன்னே ஒண்ணுதான் வித்தியாசம் அப்படின்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது முன்னாடே அப்படின்னா, நம்முடைய குடும்பம் அங்கெல்லாம் கல்யாணம்னா உடனே டைவர்ஸ். எத்தனை அந்த ஊர் பெண்களுக்கும் கணவனுக்கு மாதிரி இந்த ஊர்ல மட்டும் ஆம்பியா முன்னாடிக்குள்ள மனசு 100% ஒத்து போகுமா? இப்ப வேணா உடனே கல்யாணம்னே டைவர்ஸ், போக்குவரத்து இவ்வளவு குட்டிச்சோடு இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி மனசு வேற என்ன, அப்பையும் ஏற்றத்தாழ்வு மனஸ்தாபம் எவ்வளவு இருந்தா இருக்கு. ஆனால் இந்த குடும்பம் சுற்றுப்புறம், இந்த பக்கத்து தாய் தந்தை அந்த பக்கத்து தாய் தந்தை, அதை சரிதட்டி ஓடுறது. அவர்கள் அந்த பெண்ணோ பிள்ளையோ சின்ன வயசுலேருந்து வளர்ந்த விதம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு மேடு பள்ளம் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கையை ஓட்டுட்டு அதை விளக்காம அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த மாதிரி என்ன செஞ்சது அப்படின்னா, அவன் சொன்னான், பாரதி சொன்ன போது, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இன்னாரே. உனக்கு என்னடா இந்த தேசத்துல உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, எந்தையும் தாயும், எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டுருவாங்க, மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாரே. இந்த தேசத்துல எங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா,
அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணும், அவளுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தா கூட அதை குழந்தை கிட்ட காட்டிக்கூடாது. இதெல்லாம் தான் குழந்தைகளுடைய வளர்ப்புக்கும் சமுதாயத்தினுடைய நலனுக்கு ரொம்ப முக்கியம். அதை அவன் முக்கியமா சொன்னான். அது மாதிரியாக என்ன சொல்றான்னா, அப்போ இந்த உழவர்களும் உழத்திகளும் ஒருத்தரோட ஒருத்தர் எவ்வளவு அன்பு கொண்டவர்களாக இருந்தவே சொன்னால், இந்த உழவர்கள் உண்கள்வார் கடைவாய் வள்ளர் கலைகிறாது உழவினிப்பார் பெண்கள் வாழ் வைத்த நேயம். தன்னுடைய மனைவியின் மேலே வைத்த நேயம் அப்படிப்பட்டது. பெண்கள் வாழ் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றார் அப்படின்னு அவன் இந்த இவருடைய பாசுரத்தை, ஸ்ரீராம விண்ணகர் பாசுரத்தை அதே சொற்களை பயன்படுத்தி, கடைசியர்கள் முதலிய சொற்களை கலையாது என்ற சொற்களை பயன்படுத்தி பாசுரம் எழுதினார். அடுத்தது சூர்பனக படலம், ஆரணிய காண்டம், கோதாவரி ஆறு, ஆற்றங்கரை, ராமனும் சீதையும் இயற்கையை பார்த்து கொண்டு ஒருத்தரோட ஒருத்தர் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்க ஒரு அன்னம் பயந்த சுபாவம் உடையது. இவர்கள் இருவரும் வருவதனாலே பயந்து போய் அது ஒரு மறைஞ்சு ஒரு ஓரம் இவர்கள் நடக்கிற பாதையை விட்டு விலகி, இவர்களுக்கு முன்பு நடந்து கொண்டிருந்த அன்னமானது மனிதர்கள் வருகிறார்கள் அப்படின்ற பயத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலையில போய் மறைஞ்சுக்கிறது. ஆனா அது பகவான் என்ன பண்றாருன்னா, சீதையுடைய நடைய பார்த்துட்டு சீதையினுடைய நடைக்கு தன்னுடைய நடை ஒப்பல்ல என்று நினைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலையிலே ஓடி மறைத்தது என்று பெருமாள் நினைச்சு வாயை விட்டு சொல்லல. கண்ணுடு நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. ஆம்பியாம்பராட்டி அதிகம் பேசுறான்னா மனசாபம் இருக்குன்னு அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது இவருக்கு தெரியும், இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும். அப்புறம் என்னத்துக்கு அதிகம் பேச வேண்டியது? எங்க அதிக மீட்டிங் எப்ப நடத்துவா? ப்ராஜெக்ட் மூவ் ஆகாத ஏதோ ஸ்டக்கானதான் நடத்துவார். அப்போ அதிகமான அன்பு கொண்ட கணவன் மனைவிக்குள்ளே பேச்சு இருக்காது. அப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் வந்தா கண்ணால பேசுகிறார் தான் சொல்லுவன். கண்ணோடு கண்ணினை நோக்கு. ஆனா வாயால பேசுறது கூட கண்ணால பேசுறதுதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு வேற சொன்னாங்க. மேல பொருள் அது இருக்கட்டும். இப்போ பெருமாள் அது ஓடி மறைஞ்சுக்கிறதே அன்னம். அந்த அன்னம் ஏன் ஓடி ஒளியறது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நடை அழகை பார்த்துட்டு சீதை அது வெக்கப்பட்டு நமக்கு இது மாதிரி நடை அழகு இல்லையே என்று ஓடி ஒளியது என்று பெருமாள் வாய் திறந்து சொல்லல, புன்முறுவலாலே சொன்னாராம் சீதை கிட்ட. அப்போ புன்முறுவலாலே பேசியிருக்காரு ரெண்டு பேரும். அது ஆச்சு. பக்கத்துல ஒரு யானை, அந்த யானை தண்ணி குடிக்க வந்தது. அந்த இடத்துல அது தண்ணி குடிச்சுட்டு அது பாட்டுக்கு போறது. அப்ப சீதை என்ன பண்ணா, உங்களுடைய நடையை பார்த்து வெக்கப்பட்டு அந்த யானையானது நம்ம விட்டு விலகி செல்றது அப்படின்னு அவளும் வாயை விட்டு சொல்லல, அவளும் புன்முறுவலால சொன்னான். ரெண்டு பேரும் புன்முறுவலால பேசினார். எப்படியானா ராம பட்டாபிஷேக காலத்துல இந்திரன் கொடுத்த ஹாரத்தை யாருக்கு கொடுக்கறதுங்கிற சர்ச்சை வர, அவள் பிராட்டியானவள் கேவல அச்சித்யூஸை போட்டு அனுமார்ந்த நவுனை போடாம கேவல அச்சித்யூஸை போட்டு பெருமாள் உனக்கு பெருமாள் வாயில பெருமாள் கேவல அச்சித்யூஸை போட்டு நவுனையே பயன்படுத்தாம இந்த அச்சித்யூவாக சொல்லப்பட்ட தன்மையெல்லாம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு குருன்னு சொல்ல, பிராட்டி அனுமார்ந்த சொல்ல உச்சரிக்காமல் நவுன பெருமாளும் உச்சரிக்கல, வாயை திறந்து பேசின பெருமாளும் அச்சித்து உபயோகப்பட்ட நவுன உபயோகப்படுத்தல, வாயே திறக்காத சீத்தையும் அனுமார்ந்த பேரை உச்சரிக்கல. அவள் கண்ணு அனுமான பார்த்து கண்ணாலேயே பேசிட்டாள், இந்த ஹாரம் அனுமனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது என்று அவள் கண்ணால குளிர கடாட்சிச்சா அனுமார. உடனே அந்த ஹாரம் அனுமார் கைக்கு போச்சு. அனுமார் அந்த சாத்திட்ட சோபிச்சார் என்று சொல்ற மாதிரியாக அவங்க கண்ணாலேயே பேசியிருக்காரு. கண்ணாலையும் பேசல, புன்முறுவலாலே பேசினார்கள், ஒருவருக்கு ஒருவர் புன்முறுவலாலே பேசினார்கள் என்று அவன் சொல்றான். போதிமம் ஒதுங்க கண்ட புத்தமன் உடையலாகும் சீதைதன் நடைய நோக்கி சிறியதோர் உருவல் செய்தான் மாதவள் தானுமாண்டு வந்து உண்டு மீளும் போதக நடப்ப நோக்கி புதியதோர் உருவல் பூத்தாள் என்று பாட்டு. பொதுவாக லோகத்துல
ஓமையா கொடுப்பார்கள். பெண்களுக்கு அன்னநடை ஓமையா கொடுக்கிறது, ஆணுக்கு வேத போதகம் அதை கொடுக்கிறது என்பது லோகத்துல ஓமையா கொடுப்பார்கள். ஆனா இப்படி எழுதுறான், வெக்கப்பட்டு போய் ஒளிஞ்சு கொள்கிறது என்று பாட்டு எழுதியிருக்கான். ஓதிமம், ஓதிமம்னா அன்னத்துக்கு பேரு. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையல். ஓ ஓ ஊ உழை, ஏன்னா உழை என்கிற சப்தம் திராட்டியை சொல்றது, அப்புறம் பார்ப்போம். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதைதன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். இப்ப நான் 5 நிமிஷமா சொன்ன விடையத்தான் வாயை திறந்து ராமன் பேசினானா என்று சொன்னால், வாயை திறந்து ராமன் பேசல, அவன் இன்னொன்னு குசும்புகாரன், மகா குசும்பு. இந்த இவனுக்கு கம்பனுக்கு குசும்பு ரொம்ப அதிகம். பாட்டுல ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதைதன் நடையை நோக்கி, சீதைதன் நடையை நோக்கி, அங்க அண்ணன் போய் மறையிறது, இவன் கண்ணால சீதையோட காலை பார்த்தான், நடக்கிற சீதை காலை பார்த்துட்டு குங்குதான். போச அழகா போடணும். ஓவியம் வரையறதுக்கு அவன் கம்ப ஓவியம் என்று சொல்வார்கள், கம்ப நாடகம் என்று சொல்வார்கள். கம்ப நாடகம் என்கிற பதப்பிரயோகம் கூட நம்ம பெரியவா சொல்றது. முதல்ல இவன் எழுதுவது நாடகம் அல்ல, காவியம் 2 வகைப்பட்டது. அது திருஷ்ய காவியம் இல்லை, இது நாடகம் இல்லை. இது ஆதிகாசமே ரகுவம்சம் போலதான். ஆனா நாடகத்துக்கு ஒப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுனால கம்ப நாடகம்னு சொல்றார். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதைதன் நடைய நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். இப்போ அந்த அவ 2 பேர் நடந்து போயிருக்கா, அண்ணன் ஓடி சோலையில மறையிறது, ராமனுடைய கண்கள் சீதையுடைய காலை பார்க்கறது, அவன் நடக்கிறத பார்க்கறது. வாயி அவன் அப்ப பிடிச்சிருக்கான்னு அர்த்தம், அவன் நிமிந்து நடக்கலான்னு அர்த்தம். ராமன் சீதையுடைய நடைய காலை பார்த்துட்டு புன்முறுவல் செய்திருக்கிறான். சீதைதன் நடைய நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தார். இதை புரிஞ்சுக்கிற சக்தி அவளுக்கு இருந்தது. வாயால சொன்னாலே புரிஞ்சுக்காதவா இருக்க கணவன் மனைவிங்க இந்த ஏன் நம்ம காலை பார்த்துட்டு நம்ம நடைய பார்த்துட்டு அவள் புன்முறுவல் செய்கிறான் என்பதற்கு அவள் அர்த்தத்தை புரிஞ்சுட்டாள். அப்போ ராமன் என்ன சொன்னா, பால் சீதை உன் அழக, உன்னுடைய நடை அழகை பார்த்து வெட்கப்பட்டு இது ஒப்பல்ல என்று அந்த அன்னமானது போய் மறைஞ்சு கொள்கிறது என்று சொன்னதாக அவள் எடுத்துக்கொண்டார். அதை பார்க்கவே இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு யானை மாதவள் தானும் ஆண்டு வந்து, ஆண்டுனா அப்போது அதே க்ஷணத்துல ஆண்டு வந்து நீர் உண்டு மேலும், அங்க வந்து ஒரு நீர்நிலையில தீர்த்த சாட்டுக்கு திரும்பக்கூடிய போதக நடப்ப நோக்கி போதகமானது பார்த்து இங்கதான் ஒரு இது வைக்கிறான். புதியதோர் முறுவல் பூத்தால், புதியதோர் முறுவல் பூத்தால், அங்க சிறியதோர் ராமனை சொன்ன பொழுது சிறியதோர் முறுவல் செய்தான். சிறியது இங்க புதியது. முறுவல் முறுவல் என்கிற சப்தம் புன்சிரிப்பை சொல்றது. புன்சிரிப்பை சொல்லக்கூடிய சொல் ஒன்னா இருக்கு. 3 பதம், 3 பதத்துல நடுப்பதம் ஒன்னா இருக்கு. சீதை பண்ண சீதையுடைய புன்முறுவலை சொன்ன இடத்துல 3 பதம், ராமனுடைய புன்முறுவலை சொன்ன இடத்துல 3 பதம். நடுவுல இருக்கக்கூடிய சொல்லானது ஒரே சொல், 2 பக்கமும் இருக்கக்கூடிய சொற்களை மாத்திட்டான். அங்க ராமனை சொன்ன போது சிறியதோர் முறுவல் செய்தான், இங்கு புதியதோர் முறுவல் பூத்தான். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, புதியதோர் முறுவல் பூத்தாருன்னா இத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு புன்சிரிப்பு எத்தனையோ தடவை ராமனை பார்த்து புன்சிரிப்பு சிரிச்சிருப்பார். ஆனா இந்த புன்சிரிப்பு வித்தியாசமான சிரிப்பு என்று ஒண்ணு. அல்லது அங்க செய்தான ஆர்டிபிஷியலா பண்ண மாதிரி கூட இருக்கலாம். அதை விட இவளுக்கு உயர்ந்தது. எந்த இடத்துலையும் ராமனை விட சீதையை கொஞ்சம் அவன் தூக்கி வச்சுதான் பேசுவான். போன இதுல கூட சொன்னனே, அதாவது நங்கையை காண நம்பிக்கை 1000 நயனம் வேண்டும். அதான் யாரு பக்கம் சொன்னா, நம்பியை காண ராமன் பக்கத்து கல்யாணத்துல ஒத்தோட ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கும் போது என்ன சொன்னா, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். எங்க ராமன் அழக பார்க்கறதுக்கு சீதைக்கு 1000 கண்ணு வேணும்னு இவா சொன்னான். ராமன் பக்கத்துவா சொன்னான். சீதை பக்கத்துவா என்ன சொன்னா, நங்கையை காணும் தோறும் புரிசற்றும் அன்னதேயா. அப்பனா காரும் தோறும்னு போட்டான். ஒரு ஐ பேங்க் வச்சுக்கோ, சீதையோட மூக்க பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். என் சீதையோட கண்ணத்தை பார்க்க
பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும், நெத்தியை பார்க்க 1000, முருவலை இதுவை புருவத்தை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு. அப்பப்ப கண்ணாடி, ஒரு சில கண்ணாடியை மாத்தி மாத்தி படிப்பார். இதை படிக்கிறதுக்குன்னு கண்ணாடியை மாத்திப்பாரு அப்பப்போ. அது மாதிரி அப்பப்போ கண்ணாடியை மாத்திப்பானா, கண்ணை மாத்தி மாத்தி எங்க சீதை அழகிய பார்க்கணும். அதுவும் பிக்ஸ்டா கண்ணுக்கு மட்டும் 1000 கண்ணு, மூக்குக்கு மட்டும் 1000 கண்ணு இல்ல, ஒவ்வொரு தடவை சீதை காணும் தோறும், ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும், ஒவ்வொரு அவயவத்தை பார்க்கும் போதும், ஒவ்வொரு தடவையும் 1000 கண்ணு வேணும் புருஷக்கு என்று சொன்னார். அது மாதிரி புதியதோர் முறுவல் பூத்தால், அப்ப ராமனுடைய புன்முறுவலை விட சீதை இது அழகாக இருந்தது. அது ஏன் சொல்றேன்னா இயற்கையும் அதுதான். ஆகினாலே ஆணுடைய புன்முறுவல் பெண்ணுடைய புன்முறுவலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வாய் விட்டு சிரிப்பாகும். அதாவது ஒரு ஆண் புன்முறுவல் பண்றான், பெண் புன்முறுவல் பண்றான். புன்முறுவல் என்று சொன்னா வாயை விட்டு சிரிக்கிறது, சத்தம் வராம உதடு மட்டும் அசைவி சிரிக்கிறது புன்முறுவல் என்று சொல்றோம். புன்சிரிப்பு புன்முறுவல்னு சொல்றோம். ஆனா பெண்ணுடைய புன்முறுவலோடு கம்பேர் பண்ணி பார்த்தா ஆணுடைய புன்முறுவல் கூட வாய் விட்டு சிரித்தலுக்கு ஒப்பாகும் என்பது இயற்கை. அதாவது இயற்கை, அந்த பெண்ணுடைய உணர்வு வெளிப்பாடு, பெண்ணுடைய உணர்வு வெளிப்பாட்டுக்கும் ஆணுடைய உணர்வு வெளிப்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் காட்டணும். அதுக்காக என்னன்னா புதியதோர் முறுவல் பூத்தால் அப்படின்னா, புருவல் பூத்தால் அப்படின்னு சொன்னதாலே அது அரும்பாக இருக்கிறது. அரும்பாக இருந்தது கொஞ்சம் வெளிவந்தது, அரும்பு பூத்தா போலே இருந்தது என்று சொன்னான். சரி, இது எல்லாரும் ஓம கொடுத்துருப்பா. எத்தனையோ பேர் யானை நடைக்கு கஜசிம்ம கதி வீரம்லாம் சொல்றான், அண்ணன் நடையாள் அப்படின்லாம் சொல்றான். ஆனா இது மாதிரி அது வெக்கப்பட்டு போய் மறைஞ்சது என்பது இவன் சொல்றானே, இதுக்கு எங்கிருந்து இவனுக்கு ஐடியா கிடைச்சது என்று சொன்னால், கலியனுடைய நாச்சியார் கோவில் தசகத்திலிருந்து கிடைச்சது. பெரிய திருமொழி 6ஆம் பத்து, 5ஆம் திருமொழி கலங்க முன்னீர், அதுல விடையேழ் வென்று மெந்தோள் ஆட்சிக்கு அன்பனாய் நடையால் நின்ற மருதம்சாய்த்தனாதனும் பெடையோடு அன்னம், இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். பெடையோடு அன்னம் பெய்வளையார்தம் பின் சென்று நடையோடியலின் ஆணி ஒழிக்கும் நடையூரே. 2 பாட்டு கம்பெனி எழுதிருக்கலாம். பர்ணசாலை பக்கத்துல உட்காந்துருந்தான், அப்ப சீத்தை தூங்கிட்டு இருந்தா, பர்ணசாலை உள்ள இருந்தா. அப்ப பர்ணசாலை பக்கத்துல ஒரு அன்னம் வந்தது. அந்த அன்னம் அங்க பர்ணசாலை உள்ள இருக்கிற அவளை பார்த்தா, அல்லது இப்படி வச்சுக்கலாம், சீதை பர்ணசாலை பக்கத்துல இருக்கக்கூடிய பூச்செடிக்கெல்லாம் தண்ணி வார்த்து கொண்டு இருந்தார். அப்ப தண்ணி வார்த்து கொண்டு, அதாவது அந்த அன்னத்தை சீத்தை பார்க்கல. இப்படி ஒரு சீனை அவன் வச்சிருக்கலாம், 2 பாட்டு எழுதிருப்பான். சீதை பர்ணசாலை பக்கத்துல இப்படி நடந்துட்டு இருந்தா, பூச்செடிக்கெல்லாம் ஜலம் கொட்டிட்டு இருந்தா. அப்ப அங்க ஒரு அன்னம் வந்தது. அந்த அன்னத்தை சீதை கவனிக்கல, ஆனா அந்த அன்னம் ஓடி முடிஞ்சது. அதை பார்த்து ராமன் புன்முறுவல் பண்ணான் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிருப்பான். அல்லது சீதை ராமன் எங்கேயோ ஒரு பக்கத்துல இருந்த போது ஒரு யானை பார்த்தது, ராமனை பார்த்து அது விலகி போச்சு. அப்ப சீதை புன்முறுவல் பண்ணா, சீதையை ராமனை நினைத்து கொண்டார். இப்படி பாட்டு எழுதிக்கலாம். அன்னத்தினுடைய நடையை பார்த்த போது ராமன் சீதையை நினைத்து கொண்டார். அல்லது யானையினுடைய நடையை பார்த்த போது சீதை ராமனை நினைத்து கொண்டால் எழுதிக்கலாம். அப்படி எழுதலாம். 2 பேர் கைகோர்ந்து நடந்து போறா, இயற்கையை ரசிச்சு கொண்டு இருக்கா. இயற்கையை ரசிச்சு கொண்டு இருக்கும் போது அங்க ஒரு அண்ணன், அதுக்குதான் ஆண்டு அங்க பதப்பிரயோகம் பண்ணான். ஆண்டுங்கிற பதப்பிரயோகத்தை அவன் பண்ணா, தனித்தனியாக நடந்த நிகழ்வு இல்லாமல் 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது இது நடந்த நிகழ்வு என்று சொன்னானே. இந்த கற்பனை அவனுக்கு வந்ததுக்கு காரணம் ஆக்சுவலா அவன் கற்பனை இல்லை, அது கலியனுடைய கற்பனை. அது கிருஷ்ணாவதாரம் பண்ண எம்பெருமான் தான் நாச்சியார் கோவில இன்னைக்கு பகவானாக எழுந்துள்ளான், ஸ்ரீனிவாசன்ற பேர்ல எழுந்துள்ளான். அந்த தாயார் வஞ்சிரவல்லின்ற பேர்ல எழுந்துள்ளிருக்கா. அங்க பெடையோடு அன்னம் பெய்வளையார் பின் சென்று நடையோடியலின் ஆணி ஒலிக்கும் நடையூரை. கம்பராமாயணத்துல 4-5 பாட்டு இருக்கு. நான் அது முக்கியமான பாட்டை பற்றி சொல்றேன். பெடையோடு அன்னம் பெய்வளையா, இந்த பெடையோடு அன்னம் என்ற சொல்லுதான் தனித்தனியாக நடந்த நிகழ்வாக எடுத்துக் கொள்ளாமல் ராமனும் சீதையும் கோதாவரி கரையில ஒன்னாக இருந்த போது நிகழ்ந்த நிகழ்வாக கம்பன் சொன்னதுக்கு காரணம் இந்த பெடையோடு அன்னம். பெடை என்று சொன்னால் பெண் பட்சி, பெண் அன்னம். பெடையோடு அன்னம் என்று சொன்னால் அது பொதுச்சொல். அன்னம் என்பது ஆண் அன்னத்தையும் சொல்லும், பெண் அன்னத்தையும் சொல்லும். ஆனா பெடையோடு அன்னம் என்று சொல்லிட்டதுனாலே அன்னம் என்கிற சொல் ஆண் அன்னத்தை சொல்றது. பெடையோடு அன்னம்
பெய்வளையார்தம் பின் சென்று அங்க நாச்சியார் கோவில ஸ்திரீகள் இருக்கா, அவ நடந்து போறா. அவ பின்னாடி 2 அண்ணன் நடக்கிறது, ஜோடியான அண்ணங்கள் நடக்கிறது. பெடையோடு, கேவல ஒரு பெடை மட்டும் நடக்கல, பெடையோடு அண்ணன் நடக்கிறது. ஆக்சுவலா என்ன மாற்றத்தை அவன் கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால், அங்க பெண்கள் தனியாக நடக்கிறார்கள், பின்னாடி ஜோடியாக அன்னப்பறவைகள் நடக்கிறது. இங்கு தனி ஆண் அன்னமும் தனி பெண் யானையும் நடக்கிறது. ஆனா பின்னாடி இவர்கள் ஜோடியாக நடக்கிறாங்க. ராமனும் சீத்தையும் ஜோடியா நடக்கிறா. ஆனா அங்க வந்தது வெறும் பெண் அன்னம், அங்க வந்தது வெறும் ஆண் யானை. ஆனா நாச்சியார் கோவில் எப்படின்னா, நடக்கிறவள் பெண், ஒரு நாச்சியார் கோவிலை சேர்ந்த ஒரு பெண் நடக்கிறா, அவ பின்னாடி ஜோடியான அன்னங்கள் இருக்கு. இந்த ஜோடியான அன்னம், பெடையோடு அன்னம் பெய்வளையார்தம் வளைகளை சாத்தி கொண்டு மங்களமாக மகாலட்சுமி போல இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு உண்டான அணிகளெல்லாம் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பின்னாடி தன் கணவனோடு ஒரு பெடை நடக்க, பெடை அன்னம் நடக்க, நடையோடு இயலி நாணி இயலி ஈடுபட்டு அந்த 2 அன்னமும் என்ன பண்றது, அந்த முன்னாடி நடக்கிற பெண்ணுடைய நடைய பார்த்து பார்த்து, இயலுதல் என்று சொன்னால் ஈடுபடுதல் என்று, அந்த நடையிலே ஈடுபட்டு அதுக்கு வெக்கம் வருது. ஐயோ இவ்வளவு அழகா இவா நடக்கிறாள், இவாளாலும் நம்ம நடக்கவே முடியலையே என்று நாணி, இந்த ஆனந்தம் சொல்றது கவலைப்படாத, நீயும் அழகா தான் இருக்க, இல்லைன்னா நீங்க அப்படி சொல்லவே சொல்லாத, என்ன இருந்தாலும் இந்த நாச்சியார் ஒரு பெண்கள் மாதிரி என்னால் நடக்க முடியல, நீங்க வேணா பாருங்க, நீங்க இன்னொரு பெண்ணை பாருங்க, நான் தப்பாவே நினைக்கல, அவன் நடைய பாருங்க, இந்த உழத்தி நடக்கிறாள் நாச்சியார் கோவில்ல, அவளுடைய நடைய பாருங்க, நடை பார்த்தா என் நடையே உங்களுக்கு சகிக்காது அப்படின்னு சொல்ல, இது எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்றது ஆனந்தம், அதால பரவாயில்ல அப்படி சொன்னாலும் நடையோடு இயலி நாணி ஒலிக்கும், வெக்கப்பட்டு ஒலிக்கும், இனிமேல் இவ பின்னாடி போவாட்டான் அப்படின்னு சொல்லி நாணி நாணப்பட்டு ஒலிக்கும். அங்க இருக்கக்கூடிய சோலையிலே ஒலிக்கும்படியாக இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் என்று அங்க சாட்சிருக்க. அப்ப யாரு ஜோடியா வந்ததுன்றத மாத்திட்டு இருக்கான், யானைய கூட்டிட்டு இருக்கான். இவ்வளவுதான் இவன் காரியத்தை பண்ணியிருக்கான். மற்றபடி இந்த பாசுரத்தை அப்படியே கொண்டு வந்து அவன் சேர்த்துட்டான். இதுக்கும் கலியன் தான் காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் கம்பனுக்கு பெண்ணை 2 பாட்டு எழுதினா அவன் உணர்வை வெளிப்படுத்துறது, பெண்ணை 2 பாட்டு எழுதினா அவனுக்கு எப்பயுமே சிக்கனக்காரன் இல்லை, பாட்டு எழுதுவான். பாசுரம் பார்த்தா 10,000 சில்லற 11,000 பாட்டு அவன் எழுதியிருக்கான் என்று சொன்னாலும் கூட அவரை அனுஷ்டுப் ஸ்லோகத்துல சாட்சியிருக்கேன். யாரு? வால்மீகி பகவான் முதல் நூல் பெரும்பாலும் அனுஷ்டுப் ஸ்லோகம், ரேரா தான் அவர் மீட்ல மாட்டுவேன். திருக்குறள் மாதிரி எனக்கு 7 சீர்ல என்னால் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியும்னா நான் என்னத்துக்கு குறள் வெண்பா எழுதாம 4 அடி வெண்பா நான் எதுக்கு எழுதணும்னு அவனுக்கு எண்ணம். அப்ப அனாவசியமா நான் எனக்கு சக்தி இருக்கு 7 சீட்லயே என்னால எழுத முடியும் அப்படின்றதுக்காக அவன் எழுதினா மாதிரியாக இவ்வளவு பெரிய மகா காவியத்துல, அதாவது பல சந்தஸ்ல எழுதியிருக்க வால்மீகி பகவான், ஆனாலும் மேபி 95% அனுஷ்டுப் ஸ்லோகத்திலேயே சாதிச்சிருக்க. நம்ம இதுவேன் அவன் இவனை மாதிரி திருக்குறள் எழுதின வல்லுவனார் போல. அதுக்காக எதுக்கு சொல்றேன்னா, இவன் என்ன, ஆனா ஒரு சில இடங்களை உணர்வை வளர்க்கறதுக்காக அது அறவும், இது இலக்கியம், இது ஒரு நாடகம் இலக்கியம் போல கதையை சொல்ல முடியுது. அங்க அவனுக்கு கதை கிடையாது, யாரு வள்ளுவன்ற கதை கிடையாது. இங்க கதை சொல்ற இடத்துல கொஞ்சம் அது மாதிரி ரொம்ப சீக்கிரம் பார்க்கக்கூடாது. இன்னொன்னு பின்னே 2 பாட்டு எதுனா பல்லா தேஞ்சு போகிற சொல்லுவாங்க. அதனால எந்த உணர்வை வெளிப்படுத்துவது என்று சொன்னாலும் கம்பனாட்டாழ்வான் நிறைய பாட்டு எழுதுவான். ராமன் காட்டுக்கு ஏழு தீர்மானம் ஆயிடுச்சு, லோகம் மொத்தம் ஒரே சோகம், அந்த சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு பாட்டு எழுதுறான். அப்ப நாம என்ன சொல்லுவோம், அயோத்தியே சோகத்துல மூழ்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவோம். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கிள்ளையோடு பூவை எழுத, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத, ஒருவரியா பிள்ளை எழுத, பெரியோரை என் சொல்ல வல்லல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால் ஆவெழுத, அதன் கன்றெழுத, அன்றளந்த பூ எழுத, புனல் எழுத, கல்வொழுகும் கா அழுத, கல் எழுத, கால்வயப்போர் மாவுடன் எழுத, அம்மன்னவனை மாணவே என்று எழுதினார். அப்படின்னா பூனை எழுது, கிளிகள் எழுதுது, பூவை பூ எழுதுது, அல்லது பூவை என்கிற பட்சி எழுதுது, கிளர் மாடத்தில் இருக்கக்கூடிய பூசைகள், அதாவது பூனைகள் எழுதன,
பிள்ளைகள் எழுதுன. அதாவது சுகதுக்கம் ஆத்துல பாவம் ஒரு வீடியோ போட்டான். அப்பா அம்மா 2 பேரும் கொரோனால போயிட்டா. அந்த குழந்தை பொம்மை வச்சுன்னு விளையாடு. அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டு இருக்கா பாவம். அவன் ஆத்துல குழந்தை பொம்மை வச்சுன்னு விளையாடுறது. அது அந்த சீனை ஏண்டாப்பா பார்த்தோம் 2 நாள் எனக்கு சாதம் முடியல. குழந்தை பொம்மை சிரிச்சுட்டு அங்க வந்தவாளோட பொம்மையை வச்சுட்டு குழந்தை விளையாடுறது. அப்படிப்பட்ட குழந்தைகள்னா ராமன் போனதுக்கு அழுதன்னு ஒரு அர்த்தம். அல்லது ஒரு வரியா பிள்ளை எழுத, அதுக்கு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எழுத என்று அர்த்தம் பண்ணலாம். பல அர்த்தங்கள் சொல்லலாம். இப்ப எனக்கு இந்த பாசம் முக்கியம் இல்லை. அதனால கிள்ளையோட பூவை எழுத, கிளர்மாடத்து உள்ளுரையும் பூஜை எழுத, ஒருவரியா பிள்ளை எழுத. அதாவது அந்த குழந்தைக்கே பொம்மை வச்சுட்டு விளையாடுறது அப்படின்னு சொன்னா கர்ப்பத்தில் இருந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? கர்ப்பத்தில் இருந்த குழந்தை கூட அழுத என்று ஒரு வியாக்கியானம் பண்ணலாம். ஏன்னா உருவறியா, உருவை அறியாத அப்படின்னா உருவை பெறாத என்று, அறியாத என்ற சொல்லுக்கு கவுனார்த்தம் பண்ணா குரு பெறாத. அதாவது இன்னும் கை கால்லாம் பூர்ணமா வளர்ந்து 270 நாள் ஆகி பிரசவிக்கிறதுக்கு ரெடி இல்லாத என்று கூட அர்த்தம் பண்ணலாம். அப்போ கிள்ளையோட பூவை எழுத, கிளர்மாட துண்டுரையும் பூசை எழுத, உருவரியா பிள்ளை எழுத. அது கூட பாருங்க, அவன் இதுவாக்கல, அதாவது உண்மை தொகையாக சொல்ல மாத்தல. அதாவது கிள்ளை பூவை பூசை பிள்ளை அழுத என்று போட்டா பூவையும் பூசையும் கிள்ளையும் பிள்ளையும் அழுத என்று சொல்லக்கூடாது. அப்போ அழுத அழுத என்று சொல்ல போட்டா உணர்வு அதிகமாகும். அதாவது இலக்கணத்துல உண்மை தொகை கொண்டு இருந்தாலும் கூட உண்மை தொகையை எங்க பயன்படுத்தணும், உண்மை தொகையை எங்க பயன்படுத்தக்கூடாது, ரெண்டுத்துக்கும் இப்போ பிள்ளை கிள்ளை பூவை பூசை அழுத என்று எழுதினாலும் கிள்ளையோடு பூவை எழுத, கிளர் மாட தூரையும் பூசை எழுத, அதாவது கிள்ளை எழுத, பூசை எழுத, பூவை எழுத, பிள்ளை எழுத. அதாவது அது அடைமொழிகள் எல்லாம் உப்பு பாட்டு எழுதிருந்தா கூட கிள்ளை எழுத, பிள்ளை எழுத, பூவை எழுத, பூசை எழுத என்று எழுதி இருந்தாலும், அதையே பிள்ளை கிள்ளை பூவை பூசை எழுத என்று எழுதியிருந்தாலும், உண்மை தொகையாக அதை எழுதியிருந்தாலும் ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனால் ஒரு சில இடங்கள்ல சமாசம் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு காம்பவுண்ட் வேர்டாக மாற்றக்கூடாது. காம்பவுண்ட் வேர்டா ஒரு சில மாத்தினா அர்த்தமானது குறைஞ்சு போயிடும். அதனால பொதுவாக இலக்கணத்துல 2 வகை இருந்தாலும் உணர்வுக்கு தகுந்த மாதிரியாக தனிச்சொல்லாக பயன்படுத்தணுமா அல்லது கூட்டு சொல்லாக மாத்திரமா என்பது கவிஞனுக்கு இருக்கக்கூடியது. இந்த அழுத அழுத என்ற சொல்ல போட்டு தனித்தனியாக சொல்லும் பொழுது அதனால் ஏற்படைய உணர்வு என்பது அதிகம். அதுக்காக இவன் என்ன பண்றான், அத மாதிரியாக இந்த இடத்துல விரகதாபம், பெருமாளுக்கு பிராட்டியை பிரிஞ்சிருக்கக்கூடிய விரகதாபம். விரகதாபத்துல சந்தியாவனம் வந்து நிறைய தெரியல. யாராவது இப்ப ஆத்துல என்ன சொல்றா, புஸ்தகம் பார்த்துட்டே சந்தியாவனம் நாழியாச்சு எழுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஏன்னா புஸ்தகம் பார்க்கறதுல இருக்கக்கூடிய திருப்தியில அதாவது மறந்து போய் நியாயமா புத்தகம் பார்த்துட்டு இருந்தாலும் நான் டப்புன்னு நிறுத்திட்டு கோஷ்டி சுவாமி டப்புன்னு நிறுத்திடுவேன், சுவிட்சை ஆஃப் பண்ற மாதிரி. உடனே போய் சந்தியாவனத்துக்கு வந்தா மேல அதுதான். ஏன்னா இந்த புஸ்தகம் எப்போனா பார்த்துக்கலாம், ஆனா சந்தியாவனத்தை அப்படி பண்ண முடியாது. அது மாதிரியாக சொல்ற மாதிரி பெருமாளுக்கு இவ்வளவு அனுஷ்டாதா அங்கங்க வால்மீகி சொல்றேன் எரிஞ்சிருக்க அக்னியில தான் அவர் ஹோமம் பண்ணுவேன். நாம என்ன பண்ணுவோம், நடுவில் கொஞ்சம் எரியாட்டா 2 ஹோமம் பண்ணி பார்ப்போம், அதுக்குள்ள அதுவா பத்திக்காட்டா ஊதுகுழல்ல ஊதுவோமே, அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர். அவர் ரொம்ப ஆச்சாரசீலர் பெருமாள். அப்படிப்பட்டவருக்கு இந்த சோகமானது சந்தியா காலத்தை மறக்க வச்சுது. சந்தியா காலத்தை மறந்திருக்க பெருமாள் இறை பெருமாள் சொல்ற. அவர் எப்படி சொன்னாரோ விஸ்வாமித்திரர் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வமான கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வமானிகம்னு விஸ்வாமித்திர சாட்சியரை அது மாதிரியாக இவன் சமையலுக்கு சொல்றான். அண்ணா நீ சோகத்துல இருக்க, சீத்தையே நினைச்சிட்டு இருக்க, மதினி நினைக்கிறது விட்டுடும், இப்போ சந்தியா காலம் வந்துருக்கு, அதான தேவன் வந்து சந்தியாவனம் பண்ணுன்னு சொன்னா மக்கள் எழுந்த பெருமாள் சந்தியாவனத்தை பண்ணிட்டேன். சந்தியாவனத்தை பண்ணிட்டு மறுபடியும் என்ன ஆகுது, இரவு வந்தது. இது மொத்தம் கலியன்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த கதை மொத்தமே கலியனுடைய ஃப்ளோ. சொல்லலாம் ஆச்சு, கொஞ்சம் சுருக்கமா சொல்லி விடுறேன், அரைமுறையா நின்று வாட்டா. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சுரந்திரங்கு வெங்கதிரோன் போய் மறைந்தான், சூரியனுடைய தேரெல்லாம் வந்து தேரும் போயிட்டு திசைகளும் மறைந்தன. எல்லாம் கலியனுடைய பாசம், கலியன் பாசத்தை மனசுல வச்சுட்டு பெருமாள் சந்தியாவனம் பண்ணா சூரியன் மறைந்தான், அவருடைய தேர் பாதைகள் எல்லாம் மறைந்தது, இருட்டு எங்கும் வந்து மூடியது. அப்போ 2 பேர் மட்டும் தூங்க வரல, எல்லாரும் தூங்குறாங்க, உலகம் மொத்தம் தூங்குறது.
2 பேர் தூங்கல. 4 கண்கள் தான் அங்க வீட்டுக்கு கொண்டு இருந்தது. இளைய பெருமானுடைய கண்கள் 2, ராமபிரானுடைய கண்கள் 2. 4 கண்கள் தவிர எல்லாம் மூடி கிடந்தது. அங்க ஏன்னா கிள்ளை எழுத, பிள்ளை எழுத, பூவை எழுத, பூசை எழுதுன்னு சொன்னாரோ அப்படி பாட்டு எழுதுறான். பூ ஒடுங்கின, விரவு புல்லொடுங்கின, பொழில்கள் மாவொடுங்கின, மரணும் இலை ஒடுங்கின, கிளிகள் நாவொடுங்கின, மயில்கள் நடமொடுங்கின, குயில்கள் பூ ஒழுங்கின, கிளிறு குரல் ஒடுங்கின களிறு, மண் துயின்றன, நிலை மலை துயின்றன, மறிவில் பண் துயின்றன, விரைவு பனி துயின்றன, பகடு விண் துயின்றன, கழுத விழி துயின்றன, பழுதில் கண் துயின்றன, நெடிய கடல் துயின்றன களிறு. பார்க்கடலிலே அந்த இடத்துல, அதாவது இப்ப இவர்கள் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தையிலே பம்பை நதி ஓரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இருவருடைய கண்கள் தவிர எல்லாம் உறங்கி கிடந்தது, எல்லாம் மூடி கிடந்தது. இதுக்கு ஆதாரமாக இவன் இத்தனை பாட்டு எழுதுறானே, இந்த பாட்டுடைய விளக்கத்தை அடுத்த வாரம் சொல்றேன். நாழியாச்சு மேல் உபன்யாசத்துக்கு எங்கேருந்து எடுத்தான்னு சொன்னால், இப்படியே பெரிய கலியனும் கிரகதாபத்தால இருக்கார். கிரகதாபத்தினாலே ரொம்ப துன்புற. சூரியன் அஸ்தமிச்சான், சுழங்குழங்கு வெங்கதிரும் தேரோடும் போய் மறைந்தான். உலகமெல்லாம் ஊரெல்லாம் துஞ்சிற்று. அப்போது ஒரு தோழி துணையான, அதாவது பரகால நாயகனுடைய தோழியோடு ஆழ்வார் இருக்க. ஆழ்வாருடைய 2 கண்கள், நாயிகா பாவத்திற்குரிய ஆழ்வாருடைய 2 கண்கள், அவருடைய தோழியினுடைய 2 கண்கள், இந்த 4 கண்கள் தவிர சேதன வஸ்துக்கள் எல்லாம். ஏன்னா அச்சேதன வஸ்துக்கள் தூங்குமான ஒரு கேள்வி வரும். ஏன்னா அவன் பாட்டுல அங்க எழுதியிருக்கான். ஆகையினால அதுக்கும் பதில் உண்டு. நதிகள் தூங்குறது உண்டு, கடல் தூங்குறது என்று உண்டு. ஒரு நாயிகை கடல் தூங்கும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அகலிகை படலத்துல அவர் பின்னால இந்திரன் வந்தபோது அவர் போனார், அங்க 6 தூங்கலை என்றதால்தான் திருப்பி டக்குனு வந்தார், அவன் மாட்டிட்டான் அப்படின்னா கதை சொல்றோம். அதனால கம்பன் போட்டுக்கிறது எதுவும் சாஸ்திரத்துக்கு முரண்பட்டதாக எதுவும் கிடையாது. இருக்கட்டும். இப்ப ஆழ்வார் ஆழியும் சங்கு முடைய நம்மடிகள் தாம் ஆழிமையான கனவில் நம்மை பகர்வித்தார், தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது, கோழியும் கூகின்றதில்லை கூறிருளாயிற்றே. உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனோம், பாதராத்திரி 12 மணினா எப்போ விடியுமோன்னு டாக்டர்கிட்ட போயிடலாம். உடம்பு காரணம் துடிப்பாலோ, நோய் வந்தா எப்படி துடிப்பாலோ, காதல் நோயாலே கலியன் ஆகிற நாயிகா துடிக்கிறா. தோழி அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்திருக்கா. அதனால கலியனுடைய 2 கண்களும் அவருடைய தோழியினுடைய 2 கண்களும் மட்டும் திறந்து கிடக்கிறது. மற்ற எல்லாம் ஆழியும் சங்குமுறை. அது வேற நடுவில் ஒரு கனவு, அதாவது கனவு போல ஒரு தோற்றம். அதுல எம்பெருமான அனுபவிக்கிறதா வேற எண்ணம் வந்துருக்கு. ஆழிமையான கனவில் நம்மை பகவித்தார், தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது, தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது. இங்க தோழிய இளைய பெருமாளாகிட்டாங்க. நானும் என்கிற பரகால நாயிகா இருக்கு. பரகால நாயிகா ஸ்தானத்துல ராமனை வச்சான், தோழி ஸ்தானத்துல இளவனை வச்சான், இளைய பெருமாளை வச்சான். அங்க தோழி கண்ணு, பரகால நாயிகாவுடைய கண்ணு, 4 கண் திறந்திருந்தது, இங்கே திறந்திருந்தது. தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது. வையம்னா வையத்தினுடைய மக்கள் என்று ஆகு பெயராலே மக்களை மட்டும் சொல்லாமல் அச்சேதன வஸ்துக்களையும் எடுத்துக்கலாம். அப்படி வையம் துயின்றது. அந்த வையம் துயின்றதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறான். இந்த தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது என்பதுதான் பூ ஒடுங்கின, விரவு பொருள் ஒடுங்கின, பொருள்கள் மாவொடுங்கின, மரணம் இலை ஒடுங்கின, கிளிகள். அந்த இங்க ராமலட்சுமணன் வீழ்ச்சிட்டு இருக்கா, அங்க தோழியும் அவ்வளவு வீழ்ச்சிட்டு இருக்கா. அங்க வையம் துயின்றது. வையம் துயின்றதுன்றதுக்கு 2 பாசனம் எழுதிட்டான். இது ஒரு 5 நிமிஷம் ஒண்ணு சொல்லணும், அதை அடுத்ததுல சொல்லலாம். நான் இன்னைக்கு முடிக்கல, இதை அடுத்த வாரமாவது முடிக்கலாம், பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.